மாமீஸ் நான் உங்கள் மினி. இன்றைக்கி கோல்டு போலீஸ் மாமா அப்படிங்கிற ஆரமோட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணிடணும். நிறைய பேர் என்கிட்ட என்ன கேட்டிங்கன்னா, அக்கா ஆரமுக்கு ஒரு ஒன் ஷாட் போடுங்கன்னு தான் கேட்டிங்க. ஃபைனலி ஆரமோட வந்துட்டேன். இதோட வியூஸ் பார்த்து தான் நெக்ஸ்ட்டு ஹையங் லைனுக்கான ஒன் ஷாட்லாம் முடிவு பண்ணுவேன். ஸோ உண்மையிலேயே ஆனால் வீடியோ ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ரொம்ப இந்த வீடியோ இப்படி வரணும் அப்படி வரணும்னு சொல்லி யோசிச்சு ரெக்கார்ட் பண்ணுற வீடியோ. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணிடணும். டிஸ்க்ளைமர் ஸ்க்ரீன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது. ஸோ ஃபுல்லாக படிச்சுட்டு நல்லா படிச்சுட்டு அதெல்லாம் ஓகே நான் மட்டும் ஸ்டோரிக்குள்ளே வாங்க, இல்லைன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகே வாங்க டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தா அவங்க அம்மா சமைச்சு வச்சுட்டு, எவ்வளோ நீங்கள் வரையா இல்லையாடி? வர அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மாடிலேருந்து இறங்கி வரீங்க. அவங்க அம்மா உங்களை பார்த்தா அப்படியே ஷாக் ஆகிட்டாங்க. ஏன்னா நீங்கள் சாரீ கட்டி ஃப்ரீ ஹேர் விட்டு அழகாக மல்லிப்பூலாம் வச்சு நடந்து வந்துட்டுருக்கீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு, என்னடி இது புது கோலம்? இவங்க அம்மா பார்த்துட்டு, ஏன் நல்லா இல்லையா? என்னடி இது நிதம் மாமா சொன்னால எனக்கு இப்படி இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கணும், அதனால தான். உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு, உண்மையிலேயே உனக்கு மாமா பைத்தியம் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. எங்கள் அம்மா பார்த்துட்டு, அப்பா கடவுளே உனக்கு இப்போயாச்சும் புரியுதா? அம்மா நான் காலேஜ் சேர்ந்து 1 வருஷம் ஆச்சுமா, இன்னும் 2 வருஷம் தான், தயவுசெய்து எனக்கு மாமாவை கல்யாணம் பண்ணி வச்சுறேன். உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு, உன் வயசு பிள்ளைங்களா, ஐயோ அம்மா எனக்கு கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு ஓடும். ஆனால் நீ மட்டும் தாண்டி, அம்மா எனக்கு கல்யாணம் பண்ணிவே நீ கேட்டு சாவடிக்கிற. நீ அவன் கல்யாணம்னு சொன்னாலே உன்னைய பார்த்தாலே ஓடிடுறான். நீங்கள் உங்கள் அம்மா பார்த்துட்டு, ரொம்ப தேங்க்ஸ். உன் தம்பியை காப்பாற்றுறீங்களோ? என் தம்பியை காப்பாற்ற முடியாது போலையே. நீ தான் அவன் தான் வேணும்னு பின்னாடியே போறிய, எப்படி நான் காப்பாற்றுது? இவங்க அம்மா பார்த்து முறைச்சிட்டு, டிஃபன் பாக்ஸ் கொடு. சரி இது உன் தம்பிக்கு ஓகே, என் தம்பிக்கு? உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு, அப்படியே அவன் உங்கள் அண்ணன்டி. அண்ணன் தான், சரி விட அண்ணன் தம்பின்னு சொன்னால என்ன? உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு, இந்த படி இது ஜேக்கிட்ட கொடுத்துரு, ஜேக்கிக்கு பிடிச்சி எல்லாமே இருக்குது, நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு, ஏம்மா உன் பையன் போலீஸு மாமாவும் போலீஸு, ஆனால் நீ என்னம்மா இவனுக்கும் 2 பேருக்குமே பனானா மில்க் ஷேக் வச்சுருக்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு, 2 பேருக்கும் அதாண்டி பிடிக்கும், இங்கே பாரு நான் ஆரமுக்கு பனானா வச்சுருக்கேன், ஸோ மறக்காமல் சாப்பிட சொல்லிடு. உங்கள் அம்மா பார்த்துட்டு, ஐயோ ஸ்கூல் பிள்ளை லஞ்ச் பாக்ஸ் மாதிரியே இருக்கே. உங்கள் அம்மா உங்களை பார்த்து முறைக்கிறாங்க. சரி கொடு அப்படி சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு வாங்கிட்டு வெளியே வரீங்க. இங்கே பாருடி 2 பேர்த்துக்கும் ரசம் தனியாக வச்சுருக்கேன், வண்டியை ஆட்டாமல் ஓட்டு, சிந்திக்கின்னு தொலைஞ்சிட போகுது. எங்கள் அம்மா பார்த்துட்டு, டன்னு அப்படின்னு சொல்லிட்டு 2 லஞ்ச் பேக்கையும் மாட்டிட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷன் தான் போகிறீங்க. உங்கள் வண்டியை நிறுத்திட்டு 2 லஞ்ச் பேக் கையில் எடுத்துட்டீங்க. அங்கே பார்த்தா ஒரு 4 பேர் சும்மா நிற்க வச்சுட்டு பக்கத்தில் போலீஸ் நின்றுட்டுருக்காங்க. என்ன வேணுமா? இன்றைக்கி சாப்பாடு வேறு ஆஃப் அன் ஹவர் லேட் ஆயிடுச்சு. அதாண்ணா இன்றைக்கி சாம்பார் போட்டு கொரியன்னு சொல்லி எங்கள் அம்மா செஞ்சுட்டு இருந்தாங்களா, ஸோ கொஞ்சம் லேட்டு. அவர் உங்களை பார்த்துட்டு, ஆனால் ஏதோ உங்ககிட்ட டிஃப்ரெண்ட்டாக இருக்கே. நீங்கள் அவரை பார்த்து சிரிச்சிட்டேன்னு, ஃபர்ஸ்ட் டைம் சாரி கட்டிருக்கேன், எப்படி இருக்கும்? அழகாக இருக்க. அதுதான் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போகிறீங்க. உள்ளே போனோன்னே எல்லாரும் உங்களை கேட்குறாங்க, என்னடி அதிசயமாக சாரி கட்டிட்டு வந்திருக்க, நல்லா இருக்காக்கா, செம்மையாக இருக்கடி. அதில் அப்படி சொல்லிட்டு நீங்கள் நேராக ஒரு கேபின் ஓப்பன் பண்ணுறீங்க. அங்கே பார்த்து சின்சியராக ஜேகே ஏதோ ஃபைல் பார்த்துட்ருக்கான். ஜேகே உங்களை பார்த்துட்டு, வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு திருப்பி ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். டே அண்ணா என்னடி அப்படி சொல்லிட்டு ஜேகே உங்களை பார்த்துட்டு, என்னடி இது புதுக்கோளம் பொம்பளை கிட்ட போட்டு வந்திருக்க? நீங்கள் எப்படியே ஜேகே பார்த்து முடிச்சுட்டு, ஜேகே என்ன உண்மையாக தானே சொன்னேன், எப்போ பார்த்தாலும் பேண்ட்டு டிஷர்ட்னு பைத்தியக்கறி மாரி அலைவேன், இது என்ன புதுக்கோளம் போடும் அப்படி சொல்லிட்டு அங்கே இருக்க சேரில் உட்காந்துட்டீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டே இருக்காங்க. ஜேகே பார்த்துட்டு, நல்லா இருக்கா இல்லையா? நல்லா இருக்கு அப்படி சொல்லிட்டு திருப்பி ஃபைலை பார்க்குறான். நீங்கள் ஜேகே ஃபேஸ் கிட்ட போய்ட்டு, ஜேகே என்ன பாரு அப்படி சொல்லிட்டு ஜேகேட மூஞ்சி பிடிச்சிட்டிங்க. என்னடி அப்படி சொல்லிட்டு ஜேகே உங்களை பார்க்குறான். நிச்சயமா நல்லா இல்லையா? நல்லா இருக்குன்னு தானே சொன்னேன். இல்லை உன் ஃபேஸ் ரியாக்ஷன் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது, அது நல்லாவே இல்லை. நல்லா இருக்குது ஆனால் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்னடி மண்டையில் மல்லிப்பூ? அதான் அம்மாட்ட கேட்டு வாங்கி வச்சுட்டு இருந்தேன், நல்லா இருக்குல்ல? ஜேகே உங்களை பார்த்துட்டு, செட் ஆகலை. என்ன ஜேகே அப்படி சொல்லிட்டு உங்கள் மூஞ்செல்லாம் சுருக்கிட்டு ஜேகே பார்த்து கேட்குறீங்க. நிஜமா உனக்கு இது செட்டே ஆகலை, பேண்ட்டு டிஷர்ட்டுன்னு சொல்லி பயங்கர மாடலாக இருக்கும் பருவாயின், அதுதான் உனக்கு செட் ஆகிருக்கு. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு, என்னடி வா 7 மாதத்துக்கு போகுது அப்படி சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு இருந்துச்சிட்டிங்க. ஜேகே சிரிச்சிட்டேன்னு, நல்லா தான் இருக்குது, போதும் காம்ப்ளிமெண்ட்டு போதும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அந்த இதை விட்டு வெளியே வரீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு, பனானா மில்க் ஷேக் ஒன்றை நான் குடிச்சிட்டேன்,
ஜேகே உங்கள பார்த்து முறைக்கிறான். "எனக்கு பசிச்சுதுடா." "அத வீட்ல போய் குடிக்க வேண்டியது தானே. இப்ப என்ன போ" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து வேகமா இன்னொரு கேபின் போறீங்க. அங்க பார்த்தா ஒருத்தர் சின்சியரா ஃபைல்லாம் பார்த்துட்ருக்காரு. "மேம்" அப்படி சொல்லிட்டு நீங்க உள்ள போறீங்க. அங்க ஆரம் தான் பார்த்துட்டு இருந்தேன்ப்பா. ஆரம் உங்கள பார்த்துட்டு, "எத்தன தடவ சொல்லியிருக்கேன். அம்மா அம்மா லஞ்ச் குடுத்துட்டு வர சொன்னாங்க. அதனால தான் வந்தேன்." ஆரம் அப்படியே வாட்ச் நிமிர்ந்து பார்த்துட்டு, "லஞ்சுக்கு இன்னும் 1/2 அன் ஹவர் இருக்கு." "சரி மாமா, இப்போ கொண்டு வந்ததில்ல என்ன?" ஆரம் எதுவுமே சொல்லாம அவன் ரிட்டர்ன் ஃபைல் பார்த்துட்ருக்கான். நீங்க போய் அமைதியா அங்க சோஃபால உட்காந்துட்டீங்க. ஆரம் வந்து சின்சியரா வந்துட்டு அந்த ஃபைல பார்க்குறது, "சரி இப்போ அந்த ஸ்டேஷன்ல அத குடுத்து விட்டுருங்க. அப்புறம் அவங்கள இங்கேருந்து இங்கே மாத்திடலாம். நம்ம இங்கேருந்து டைரக்ட்டா அங்க கொண்டு போய்க்கலாம்." ஓகே சார்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஆரம் செம்ம கெத்தா பேசிட்டு இருக்கான். நீங்க அப்படியே ஆரம்ப பார்த்துட்டேன்னு, "ஹம், என் புருஷன் செம்ம கெத்தா இருக்காரு. செம்மையா இருக்காருங்க. ம். ஆம்பள நாட்டுக்கட்டடா நீ." அப்படி இருக்கு அப்படி சொல்லிட்டு நீங்க ஆரம்பமே பார்த்துட்டு, "ஐயோ! ஏன் ஏன் மைண்டுக்குள்ள இப்படி தப்பு தப்பா நினைக்கிற?" அப்படி சொல்லிட்டு நீங்களும் உங்க மைண்ட வேற நினச்சுக்கிறீங்க. நீங்க ஆரமே பார்த்துட்ருக்கீங்க. ஆரம் கரெக்ட்டா 1/2 அன் ஹவர்ல எல்லாருக்கும் என்னென்ன ஒர்க் பிரிச்சுடணுமோ அதெல்லாம் பிரிச்சுடுறான். கரெக்ட்டா லஞ்ச் டைம் வந்துருச்சு. ஆரம் உங்கள பார்த்துட்டே வந்துட்டு அந்த டேபிள் கிட்ட வரான். நீங்க ஆரம் பார்த்துட்ருக்கீங்க. ஆரம் அவன் டைய கழட்டி வச்சுட்டு போயிட்டு அவன் ஹேண்ட்லாம் வாஷ் பண்ணிட்டு வரான். ஜேகே வந்து அவன் லஞ்ச் பேக் எடுத்துட்டு வந்துட்டு, "ஹே இங்கே தான் உட்காருன்னா என் லஞ்ச் பேக் எடுத்துட்டு வந்திருக்கான்ல. இப்போ என்ன வா வந்து உட்காரு." சரின்னு சொல்லிட்டு ஜேகே உட்கார்றான். ஆரமும் உட்கார்றான். நீங்க ஆரம் கையிலேருந்து தட்டு எடுத்து வச்சுட்டு அப்படியே ஒவ்வொன்றா எடுத்து பரிமாறிட்டு இருக்கீங்க. ஜேகேவை லஞ்ச் பேக்கை வச்சுட்டு சைலண்ட்டாக உங்களே பார்த்துட்ருக்கான். நீங்கள் ஆரம்புக்கு ஃபுல்லாக பரிமாறிட்ட. "ஓகே மாமா, அம்மா இன்னும் கொஞ்சம் காய் வைக்கவா?" "ம் இல்லை போதும்." சரி மாமா" அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஆரமே பார்த்துட்ருக்கீங்க. ஜேகே அப்படியே உங்களே பார்த்துட்டு, "ஒயன் ஆ என்னடா?" அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜேகே பார்க்குறீங்க. "உனக்கு நான் அண்ணனா பிறந்தப்பல்லா அம்மாவுக்கு ஒரு தம்பியாக பிறந்திருக்கலாம்." நீங்கள் அப்படியே ஜேகே பார்த்துட்டு, "என்னடா பைத்தியம்?" அப்படிங்கிற மாதிரி ஜேகே பார்க்குறீங்க. "ஆமாம், ஆரவ் மாமாவுக்கு பார்த்து பார்த்து எடுத்து வைக்கிற. ஒரு மனுஷன் உட்காந்துருக்கானே, அவனுக்கு எதாச்சும் எடுத்து கொடுப்போம். ஏதாச்சும் இருக்காடி." நீங்கள் ஜேகே பார்த்துட்டு, எதுனா கேட்க வேண்டியதானே, நானே எடுத்துப்பேன். பைத்தியக்காரன் என்னென்ன சொல்கிறான் பாரு." அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஜேகேக்கு சாப்பாடெலாம் போடுறீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு, போதும் போதும், கண்ணு ஃபுல்லாக அங்கே இருக்குது, தட்டில் எது கொட்டிகிட்ருக்க, ரொம்ப கொட்டுறப்பாரு." நீங்கள் என்னை பார்த்துட்டு, "இதுக்கு தான் உனக்கு சாப்பாடு போடுறது." கண்ணு இங்கே வச்சு போடு." "நீ மாமாவை பார்க்குற, நீ வாயை மூடு." சொல்லிட்டு 2 பேரும் குசு குசுன்னு சண்டை கட்டுறீங்க. ஆரம் உங்களை பார்த்து ஒரு லுக்கு தான், அப்படியே அமைதியாயிட்டீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஜேகேவும் ஆரமும் சைலண்ட்டாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் அப்படியே ஆரமே பார்த்துட்ருக்கீங்க. "மாமா இன்னும் கொஞ்சம் சாப்பாடு வைக்கவா? மாமா இந்த மோர் ஊற்றிக்கோங்க, நல்லா இருக்கு." இல்லை பரவாயில்ல, எனக்கு போதும்." சரி மாமா" அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆரமே பார்த்துட்ருக்கீங்க. ஜேகே தான் உங்களை பார்த்துட்டு, என் தங்கச்சி எனக்கு தெரிஞ்சு மாமா மாமான்னு சொல்லி சீக்கிரமாக பைத்தியமாயிருவா போல் அப்படிங்கிற மாதிரி உங்களே பார்த்துட்ருக்கான். அதுக்கப்புறம் 2 பேரும் சாப்பிட்டுட்டாங்க. நீங்கள் அதெல்லாம் எடுத்து வச்சுட்ருக்கீங்க. ஜேகே வந்து அவனோட கேபினில் போய் அவன் ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டுப்பான். இப்போ ஆரம் மட்டும்தாங்க இருக்கான். ஆரம் உங்களை பார்த்துட்டு, "அம்மா உனக்கு காலேஜ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது?" "இன்னும் 10 நாள் இருக்கு மாமா." "அப்போ இன்னும் 10 நாள் நீ தான் லஞ்ச் எடுத்துகிட்டு வருவியா?" "ஆமாம்" அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஆரம் பார்க்குறீங்க. ஆரம் உங்களை பார்த்துட்டு, "சரி அதெல்லாம் ஓகே, இது என்ன காஸ்டியூம்?" நீங்கள் பார்த்துட்டு, "மாமா நேற்று நீ தானே மாமா சொன்ன சாரீ கட்டினா தான் எனக்கு பிடிக்கும்னு." ஆரம் அப்படியே உங்களை பார்த்துட்டு, "ஒயன் அதுக்காக சாரி கட்டினியா?" "ஆமாம் உங்களுக்கு பிடிக்கும்னு சொன்னீங்கல்ல." ஆரம் அப்படியே உங்களே ஷாக்காக பார்க்குறான். அவனுக்கு என்ன சொல்கிறேன்னே தெரில அவன். "சரி சரி நீ கிளம்பு." சரி மாமா" அப்படின்னு சொல்லிட்டு, "அம்மா அப்படி சொல்லிட்டு ஆரம் உங்களை பார்க்குறான். "நல்லா இருக்கா?" அழகாக இருக்கு, எங்கள் அக்காவை பார்த்த மாதிரி இருக்கு." ஆமாம் ஆமாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஸ்மைலோட அதுக்கப்புறம் நேராக வீட்டுக்கு போயிருப்பீங்க. வீட்டுக்கு போகணுன்னு உங்கள் அம்மாட்ட சொல்கிறீங்க, "அம்மா என்னை பார்த்தா அழகாக இருக்குன்னு சொல்லிட்டேன் தெரியுமா?" "அச்சோ அம்மா" அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா ஹக் பண்ணி போட்டு நசுக்கி பிசிக்கி எடுக்கிறீங்க. உங்கள் அம்மா, "ஐயோ ஃபிட்டடி நல்லா இருக்குன்னு சொன்னானே, ஏன்டி என்னையை சாவடிக்கிறேன், சீ இரு நான் போய் உடனே பாட்டிகிட்ட சொல்லிட்டு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு உங்கள் பாட்டி வீட்டுக்கு ஓடுறீங்க. உங்கள் பாட்டி வீடு 2 ஸ்ட்ரீட் தள்ளி தான் இருக்குது. "பாட்டி." உங்கள் பாட்டி உங்களை பார்த்துட்டு, "வாடி." "என்ன இந்த பக்கம் திடீர்னு காற்று வீசுது?" "ஆரம்புக்கு சாப்பாடு கொடுக்க போயிருக்கணும், உங்கள் அம்மா சொன்ன சாப்பாடு கொடுத்தப்ப." ஆமாம் மாமாக்கு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன், சாப்பிட்டுட்டாங்க." சரி 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 நீ சாப்பிட்டியாடி?" சாப்பிட்டேன் பாட்டி." "பாட்டி எனக்கு ஒரு விஷயம் தெரியுமா?" "என்ன விஷயம்?" எது எனக்கு தெரியல." அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாட்டி உங்களை பார்க்குறாங்க. "அதுவா, நேற்று எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம்ல." "ஆமாம், அப்போ மாமா சொல்லிச்சுல எனக்கு சாரீ கட்டினா ரொம்ப பிடிக்கும்னு." "ஆமாம், அவனுக்கு பொம்பளை பிள்ளைங்க சாரீ கட்டி தலையில் மல்லிப்பூ வச்சு கண்ணில் அந்த ஐலைனர் காஜல் அடி அதெல்லாம் விட்டுருந்தா ரொம்ப பிடிக்கும், பார்க்க அழகாக இருக்குன்னு சொல்லுவான்." "ஏன் அதுக்குன்னு?" "பாட்டி இவ்வளோதே நீ சொல்கிறியே, ஒரு தடவை என்கிட்ட சொன்னியா நீ
எத்தனை தடவை சொன்னேன் மாமா எனக்கு பிடிக்கும் பிடிக்கும்னு. மாமாவுக்கு பிடிச்சதெல்லாம் சொல்லுன்னு சொல்லி எத்தனை செஞ்சேன். இதை போய் மறந்துட்டியே பாட்டி. அது பிடிக்கும்னு தெரியும். ஆனால் எவ்வளோ பிடிக்கும்னு தெரியாது. எனக்கு நேற்று அவன் சொல்லும்போது தான் தெரியும். ஹம் சரி பாட்டி நீ பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லைட்டாக தலையில் நின்று காட்டுறீங்க. என்னடி சேலை கட்டி மல்லிப்பூ வச்சு அந்த காய்ச்சல்லாம் விட்ருக்க. என்னடி அதிசயமாக பொண்ணுக்கிட்ட போட்டிருக்க. நீங்கள் உங்கள் பாட்டி பார்த்துட்டு பேரனுக்கு இருக்க அதே குசும்பு. என்னடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாட்டி உங்களை பார்க்குறாங்க. அந்த ஜேகே பையனுக்கு இதே தான் சொன்னான். நீயும் இப்படியே சொல்கிற. சரிடி சரிடி அழகாக இருக்கா, மகாலட்சுமி மாதிரி இருக்கா. உங்கள் பாட்டி எப்படி சொன்னி உங்களுக்கு ஒரே ஹாப்பி. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எப்போயும் ஆரம் பார்த்தது ஆரம் நீங்கள் அழகாக இருக்கேன்னு சொன்னதெல்லாம் சொல்லி அவ்வளோ வேகப்பட்டுட்ருக்கீங்க. உங்கள் பாட்டி உங்களை பார்த்துட்டு நீ ஏன் மருமகளாக வந்துடு சரியா. கண்டிப்பாக உனக்கு நான் தான் மருமக. சரி 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 ஆரம் எத்தனை மணிக்கு வரேன்னு எது கேட்டு வந்தியா. இன்றைக்கி வந்து மாமா 5 மணிக்கே வரேன்னுச்சு. உனக்கு செக்கப்புக்கு போகணும்ல அதனால மாமா வரேன்னு சொல்லிடுச்சு. சரி சரி என்னடி வேலையெல்லாம் அவனுக்கு எப்படி போதான். மாமாக்கு என்ன நல்லா போகுது. சரி உன் காலேஜ் எப்படி போகுது. நல்லா போகுது. இன்னொரு 10 நாளில் ஓப்பன் பண்ணிடுவாங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு போய் உங்கள் பாட்டி மடியில் படுத்துக்கிட்டீங்க. அப்புறம் காலேஜ் போகிறது இல்லையா. 2 வருஷம் இருக்குல்லடி இன்னும். போ நான் கூட காலேஜே சேராமல் மாமா கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியாக ரொமான்ஸ் பண்ணி 2-3 பிள்ளையை பெற்றுட்டு அப்படியே வாழ்க்கையை ஓட்டியலான்னு பார்த்தேன். எங்கள் அம்மா என் பேச்சு கேட்கவே இல்லை. நீ காலேஜ் படித்தா தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொல்லி காலேஜ் சேர்த்துட்டுச்சு. உங்கள் பாட்டி உங்களை பார்த்துட்டு ஆண்டி அவன் படிக்கிறேன் வேலைக்கு போகிறேன்னு ஆடிட்டுருக்கா. நீ என்னன்னா அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் 2 பிள்ளைய பெற்றுக்கிறேன்ற. என்னடி இது பாட்டி உனக்கு புரியாது பாட்டி. கல்யாணம் பண்ணி அவங்கக்கிட்ட ஜாலியாக ரொமான்ஸ் பண்ணி 2 பிள்ளை பெற்றுக்கிறது தான் நல்லாயிருக்கும் படிக்கிறத விட. அது என்னமோ உண்மைதான் அப்படி சொல்லிட்டு உங்கள் பாட்டி சிரிக்கிறாங்க. சரி நக்கல் அடிக்காது அப்படி சொல்லிட்டு நீங்களும் உங்கள் பாட்டியும் பயங்கரமாக பேசிகிட்ருக்கீங்க. பேசி நீங்கள் வீட்டுக்கே போகல. ஈவினிங்கே ஆயிருக்கும். கரெக்டாக ஆரம் வந்து உள்ளே வரான். பார்த்தா இன்னும் பேசுகிற சவுண்ட் சிரிக்கிற சவுண்ட் கேட்டுட்ருக்கு. அம்மா தூங்கலையா. டேப்லெட் போட்டு மதியம் தூங்கிருக்கணும்ல. முடிச்சிட்டாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் நினச்சிட்டே உள்ளே வரான். பார்த்தா நீங்கள் நல்லா உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி அம்மா டேப்லெட் போட்டு தூங்கின மாதிரி தான். இவன் இங்கே இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் உங்களை பார்த்துட்டு எப்போ வேணும் வந்த. மாமா நான் மதியமே வந்துட்டேன். சரி அம்மா ரெடியாக இருக்கீங்களா. நான் ரெடி தான்டா. நீ போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு ஹாஃப் டோர் படுத்து இருந்துட்டு வாடா. டயர்டாக இருக்குல்ல. இன்றைக்கெலாம் அவ்வளோ ஒன்றும் வேலை இல்லைம்மா. அந்த ஃபைல் பார்த்துட்டு எதுன்னு சொல்லிட்டு இருந்தோம் அவ்வளோதான். மற்றபடி வேலையெல்லாம் இல்லை. நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம். டேய் கொஞ்சமாச்சும் ரெஸ்ட் எடுடா. ஏன்னா எனக்காக ஓடிட்டே இருக்க. மம்மி ஹாஸ்பிட்டல் போய் ஒரு ஹாஃப் அன் ஹவரில் உட்காந்துருக்கல உனக்காக ஓடுறேண்ணா. ஆமாம் ஹாஃப் அன் ஹவர் போய் டாக்டருக்கு தான் ஹாஃப் அன் ஹவர் ஸ்கேனு அது இதுன்னு ஒன்றே அலைய விடுவாங்க தம்பி. ஏன் தம்பி இப்படி பண்ணுற. இருக்க வரைக்கும் இருந்துட்டு போதுன்னு விட வேண்டியதானே. அம்மா சரி நான் எதுவும் சொல்லலை. கொஞ்சம் மாற்றாதடி தங்கம். போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பாரான். நீங்கள் உங்கள் பாட்டியை பார்த்து முறைச்சிட்டின்னு நீ மாமா எப்போ பார்த்தா நீ ஏதாச்சும் பேசி கஷ்டப்படுத்துகிற. அட உண்மையே சொன்னேன்டி. நான் இல்லை சொன்னப்போ அப்படி சொல்லிட்டு நீங்கள் உங்கள் பாட்டியை பார்த்துட்டு சரி இரு உனக்கு ஹாட் வாட்டர் வச்சு தரேன். சரி வச்சு கொடு. பேசி எனக்கு தொண்டையெல்லாம் ஒரு மாறு இருக்குடி. அதனால தான் ஹாட் வாட்டர் வச்சுட்டு வரேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாட்டிக்கு ஹாட் வாட்டர் வச்சு கொடுத்துட்டு அழகாக ஆரம்பிக்காக ஒரு காஃபி போடுறீங்க. ஒரு வேலை நிறைய எனக்கும் மாமா கல்யாணம் இருந்தால் இந்த அழகான சாரி மல்லிப்பூ நெத்தியில் ஒரு குங்குமம் பாரு. அதுதான் இப்போதைக்கு என்னால் வைக்க முடியல. அதெல்லாம் வச்சுட்டு அழகாக இந்த காஃபி எடுத்துகிட்டு போயிருப்பேன். பரவாயில்ல இதுவும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நேராக ஆரமோட ரூமுக்கு தான் போகிறீங்க. அப்படி சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. அங்கே ஆரம் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக ஷர்ட்டை கட்டிட்டு பேண்ட்டெல்லாம் கட்டிட்டு வெறும் பாக்ஸஸோடு நின்றுட்டுருக்கான். நீங்கள் பார்த்துட்டு அம்மா காஃபி உள்ளே கொண்டு வா. நீங்கள் அந்த காஃபியை கொண்டு போய் வச்சுட்டு சரி மாமா அப்படி சொல்லிட்டு போகிறீங்க. டக்குன்னு ஆரம் அப்படியே உங்கள் முந்தானி பிடிச்சிட்டான். ஆமாம் என்னடி ஒரு மாதமாக சாரீ கட்டுறீங்க கேட்டால் கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ எது கட்டிட்டு வந்து நிற்கிறேன். விடுமாம்மா சொல்லுன்னு சொன்னேன். அது அம்மா நீ விடு ஜேகே வேற இங்கே வந்துடுவான் விடுமாம்மா அப்படின்னு சொல்கிறீங்க. டக்குன்னு ஆரம் வந்து அப்படியே டோரை வந்து லாக் பண்ணிட்டு உங்களை அப்படியே செவத்தில் பின் பண்ணியிருப்பான். சொல்லு எதுக்கு சாரி கட்டினான். நீ தானே சொன்ன நேற்று கோயிலில் அந்த பொண்ணை பார்த்து சாரி கட்டி பார்க்க மகாலட்சுமி மாதிரி இருக்கான்னு. மகாலட்சுமி எப்போவுமே நான் தான் காட்டுறதுக்காக கட்டினேன். போதுமா விடு அப்படி சொல்லிட்டு நீங்கள் போக போகிறீங்க. ஆரம் டக்குன்னு வைப்பில் கை வச்சுட்டு மாடல் ட்ரெஸ்ஸை விட இது எனக்கு நல்லா வசதியாக இருக்கும். ஆமாம் அப்படி சொல்லிட்டு ஆரம் புஷ் பண்ணுறீங்க. ஆரம் உங்களை பார்த்துட்டு
என்ன உண்மையாக தானே சொன்னேன். அம்மா பாட்டி வெளியே தான் இருக்காங்க, கேட்ட போது. கேட்டால் மட்டும் என்ன? அதான் எல்லார்ட்டையும் சொல்லிட்டுருக்கேன், மாமா தான் கல்யாணம் பண்ண போகிறேன்னு. எல்லாரும் நீ சொல்லி சொல்லி ஃபிக்ஸே ஆயிட்டாங்க, ஆரம்க்கு ஒயன் தான். அப்புறம் ஒரு வேளை நான் சொல்லாமல் நான் பாட்டி சைலண்ட்டாக இருந்து எவளுக்காச்சும் ஒன்று கட்டி கொடுத்துட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுறது? என்னை பற்றி நான் யோசிக்கணும்ல. ஆ, நல்லா யோசிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பங்களை பார்க்குறான். சரி விடு, நான் போகிறேன். ஆரம்பங்களை பார்த்துட்டு இந்த சரி அழகாக இருக்கு. இது பாட்டியோட சரி தான். ஏய், அம்மாவோட சரியா? ம், அம்மா வச்சுருந்தாங்க பாட்டியோட சாரின்னு சொல்லி, அதான் கட்டினேன். நல்லா இருக்குல்ல? ம், நல்லா இருக்கு. ம், சரி சரி விடு, நான் போகிறேன். இந்த சாரி அம்மாவோட வெட்டிங் சாரி தானே? கண்டுபிடிச்சிட்டா? பாட்டி சரின்னு சொன்னதுக்கப்புறம் ஞாபகம் வந்துச்சு. பொதுவாக வெட்டிங் சாரி கட்டினா அன்னைக்கு நைட்டு மாமா மாமா அப்படி சொல்லிட்டாக்க நான் வந்துட்டீங்க. ஆரம்பங்களை பார்த்துட்டு என்னடி என்ன தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிற, பேசினா மட்டும் பறக்கிற. ஐயோ நீ விட, என்ன அந்த டோர் ஓப்பன் பண்ண, நான் போகிறேன். அன்னைக்கு நைட்டை பற்றி பேசினா ஐயோ ப்ளீஸ் அப்படின்றீங்க. ஆரம் உங்ககிட்ட அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பாக அம்மா வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. ஆரம் வேகமாக உங்களுக்கு பிடிக்க வந்துருப்பா, நீங்கள் கடை கடைன்னு ஓடி வந்து டோரை தந்துட்டு ஓடியே போயிருப்பீங்க. ஆரம் சிரிச்சிட்டே உங்களை பார்க்குறான். ஏன்னா சாரி கட்டிட்டு ஓடி இருப்பீங்களா, அது கொஞ்சம் கொஞ்சம் கலைஞ்சிருச்சு. அதை நீங்கள் நின்று சரி பண்ணிட்டு போடும் போடும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் இறங்கி ஓடியேட்டீங்க. ஆரம் சிரிச்சிட்டே வந்துட்டேன். அதுக்கப்புறம் போய்ட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்திருப்பான். சரி அம்மா போகலாமா? வாடா அப்படி சொல்லிட்டு அவங்க எந்திரிக்கிறாங்க. எங்கே ஒயன் இல்லையா? அவளா என்னன்னு தெரிலடா, மாடியிலேருந்து வந்தா பாட்டி நான் போகிறேன்ட்டு போயிட்டா. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து ஆரம்ப ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருப்பாங்க. கூட உங்கள் அம்மாவும் போயிருப்பாங்க. சும்மா ரெகுலர் செக்கப் தான். எல்லாம் போயிட்டு வரவே 9 மணியாக இருக்கும். உங்கள் அம்மா கால் பண்ணி எல்லாத்துக்கும் நீங்கள் சமைச்சு வாங்கிட்டாங்க. ஸோ நீங்கள் சமைக்கலாம், உங்களுக்கு சுத்தமாக சமைக்க தெரியாது. ஜேகே தான் சமைப்பான். உங்கள் அம்மா சொல்கிறது மட்டும் தான் உங்கள்கிட்ட. நீங்கள் ஜேகிட்ட கையில் காலில் விழுந்து சமைக்க கூப்பிட்டு வந்துடுவீங்க. இப்போ ஜேகே சமைச்சிட்டு உங்களை பார்த்துட்டு அந்த காய்ச்சி கொட்டுனா உள்ளே போயிடுவாங்க. இப்போ என்னடா இதுக்கு இப்படி கட் பண்ணா என்ன? ஐயோ இந்த மிளகாவை இப்படி வெட்டக்கூடாது முட்டாள். இங்கே அப்படியே ஒன்று பார்த்துட்டு இப்போ என்ன எப்படி வெட்டுப்படா என்ன? மிளகா குழம்புக்குள்ளே தானே போகுது. அவன் அப்படியே உங்களை பார்த்து முறைக்கிறான். சரி விடு, இப்போ என்ன 4 வேற வெட்டிவிட்டேன், இந்த நாளையும் மரியாதையை தூக்கி போடு. ஜேகே ஜேகே அதுக்கப்புறம் அவனே வெட்டி சமைச்சிட்டு இருந்திருப்பான். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு இதுக்கு தான் அவனுக்கு ஹெல்ப்பே பண்ணுறதில்ல. ஜேகே உங்களை பார்த்து முறைக்கிறான். சரி சரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் சைலண்ட்டாக இருக்கீங்க. புடி இந்த கேரட்டையாச்சும் வெட்டி தோல், இதையாச்சும் இப்படி வெட்டு. சரி சரி மட்டெல்லாம் கிளாஸ் நடத்தாதோ, அப்புறம் எனக்கு கோவம் வந்துடும். அவன் உங்களை பார்த்து முறைக்கிறான். சரி விடு, நீ அது கோப்பற அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாமாக்குள்ள போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து நீ அப்படியே கவுண்டெடுத்தவன் நாட்டமாக ஆகிட்ட, இதுக்கு தானே முறைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாக அந்த கேரட்டை கட் பண்ணிட்டு இருக்கீங்க. யார் நீ தான் சொல்கிறியா? ஆமாம் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. ஆரம்பங்களை பார்த்து முறைக்கிறான். ஐயோ மாமா நான் உங்களை ஆரம்பங்களை பார்த்து முறைச்சிட்ருக்கான். ஜேகே சிரிச்சிட்டு பார்த்தீங்களா மாமா, உங்களை மாதிரி எனக்கும் கோவம் வருதான், அதான் பாரு இவளுக்கு வாய் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பங்களை முறைக்கிறான். ஐயோ மாமா நான் அப்படி சொல்லலை அப்படி சொல்லிட்டு கேரட்டை வச்சுட்டு ஓடியே போயிட்டீங்க. அதுக்கப்புறம் ஆரம் வந்து கூட சேர்ந்து கட் பண்ணி கொடுத்துட்ருப்பான். அவங்க 2 பேரும் சேர்ந்து சமைச்சிட்ருக்காங்க. நீங்கள் உங்கள் பாட்டிக்கிட்ட வந்துட்டு என்ன சொன்னாங்க? ஒன்றும் சொல்லடி, எப்பவும் போல தான் மாத்திரை அதே தான் செக் பண்ணி அதே சாப்பிட சொல்லிட்டாங்க, அப்புறம் அவ்வளோதான். சரி 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 மா ஏதாச்சும் வாங்கிட்டு வந்தியா? உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து வேணா 4 மாத்திரை வேணா ஆகிட்டு வந்திருக்கேன், திருட்டு சாவுறியா? ஏன் இந்த வீட்டில் எல்லாரும் என்ன சாவுறியா சாவுறியான்னு கேட்குறீங்க? ஏன் உங்கள் யாருக்குமே நான் இருக்கிறது பிடிக்கலையா? வேணுமா? அப்படி இல்லாடி, எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் வாங்கிட்டு வரலன்னு கேட்டுட்டேன்னு சாப்பிட்டுட்டே இருக்கடி, வெயிட் போட்டு தொலைஞ்சிருப்போம். அப்புறம் எவன் உன்னை கட்டிக்கிறது? அதான் மாமா கட்டிக்க இருக்கலாம், அதெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு வெயிட் பண்ணலாம். போடலாம்ல மாமா. ஆரம்பங்க வந்து உங்களை பார்த்துட்டு போட்டுட்டு வேறு ஏதாச்சும் நல்லவனா பார்த்து கட்டிக்கோ, எனக்கெல்லாம் குண்டா இருக்க பொண்ணு வேணாம். நீங்கள் எப்படியோ ஆரம்பம் பார்த்து முறைக்கிறீங்க. ஆரம்பம் சிரிச்சிட்டே போயிட்டு ஷோ இதை வச்சு சண்டை கட்டுவாளே அப்படிங்கிற மாதிரி இருக்க அவன் மைண்டில். அவன் சரி கட்டுவோம், எப்போ பார்த்தாலும் சண்டையே இல்லாமல் ரொமான்ஸ்லேயே போயிட்டுருக்கு, 2 சண்டையும் கட்டிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி அவன் மனசுக்குள்ள நினச்சிக்கிறான். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் சமைச்சிட்டு ஜேகே தான் பரிமாறிட்டு இருக்கான். நீங்கள் ஜேக்கு பார்த்துட்டு போதும் ரொம்ப வைக்காத, வெயிட் போட்டால் என்னை கட்டிக்க கூட ஆளலையா அந்த வீட்டில். ஆரம்புக்கு தெரியுது நீங்கள் அப்படி சொன்னு டென்ஷன் ஆகிட்டீங்க. வைன் அப்படிலாம் இல்லை, இவ்வளோ வச்சுக்கோ, பரவாயில்ல வச்சுக்கோ, ஒன்றும் வேணாமாம்மா. எனக்கு இப்படி கோவமாக வருது. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு எதுக்கு கோவமாக வருது? ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு வச்சதை மட்டும் சாப்பிட்றீங்க. யாரும் உங்களை பார்த்துட்டு இதை வச்சு கொஞ்சம் சிக்கன் சாப்பிடு, எனக்கு ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு கையை கழுவிட்டு போயிட்டீங்க. ஆரம்புக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. விளையாட்டுக்கு தானே சொன்னோம், சரி 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 பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பம் வந்துட்டு சரி அக்கா நான் அம்மா கூப்பிட்டு வீட்டுக்கு போகிறேன். டைம் ஆயிடுச்சு, எங்கேயும் தூங்க வேண்டியது தானே? இல்லைக்கா நாளைக்கு ஸ்டேஷன் போகணும், நான் மார்னிங் அப்படியே அங்கேருந்து போய்ப்பேன்ல.
டேய் இங்கேருந்து போனாலும் அதே தூரம் தானே, 2 தெரு தானே தள்ளி இருக்க. இல்லைக்கா பரவாயில்லக்கா அப்படின்னு சொல்லிட்டு வேமா அவங்க அம்மா கூட்டிகிட்டு போயிருப்பான். அதான் பாரு நைட் இருந்தால் எப்படி பஞ்சாயத்து வரும்னு தெரியும், சண்டை கட்டுவேன்னு தெரியும், உடனே தப்பிச்சு ஓடுறான். நான் போய் சண்டை கட்ட மாட்டேன்ல, இருக்கு நீ சிக்கு உனக்கு இருக்கு. என்னை பார்த்து எப்படி சொல்லிட்டேன், குண்டு அந்த கட்டிக்க மாட்டியா, கடவுளே எனக்கு கோவமாக வருது அப்படிங்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கு. அப்படியே நைட் ஆகிருக்கும். ஸோ எல்லோரும் நல்லா ரூமில் தூங்கிட்டு இருக்காங்க. நீங்களும் ரூமில் சைலண்ட்டாக படுத்துருக்கீங்க. உங்கள் வயிற்றுலேருந்து சத்தம் வருது. அவன் மேலே இந்த கோவத்தை சோத்தில் காட்டிருக்கவே கூடாது. ஒரு பைத்தியம் போல் கோவத்தை சோத்தில் காட்டி பசிக்குதே அப்படிங்கிற மாதிரி உங்கள் வயிற்றை பிடிச்சிட்டு படுத்துருக்கீங்க. அப்பன்னு பார்த்து உங்கள் விண்டோவை யாரும் நாக் பண்ணுறாங்க. நீங்கள் விண்டோவை யாரும் அப்படிங்கிற மாதிரி போய் பொறுமையாக ஓப்பன் பண்ணுறீங்க. அங்கே பார்த்தா ஆரம் தான். நீ போட்டு ஏறி வந்துட்டு விண்டோர் ஓப்பன் பண்ணு. நீ போலீஸாக திருடனா? ஆரம் உங்களை பார்த்துட்டு இப்போ இந்த கொஷின் தேவையில்ல, நீ கொஞ்சம் நவந்துனா உள்ளே வந்துடு. நீ போலீஸாக திருடனா? போலீஸ் தாண்டி ஏண்டி அப்புறம் என்ன திட்டு பய மாதிரி வர போடா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அதான் சாத்த வரீங்க. ஆரம் டக்குன்னு பிடிச்சி ப்ளீஸ் 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 கோத்து கித்தில் வேணா காட்டு, தயவுசெய்து இதில் காட்டாத. போ ஒல்லியாக இருக்க பொண்ணு வீட்டுக்கு போ. குண்டானா கட்டிக்க மாட்டேன், நான் எப்படி சாப்பிட்டு குண்டா இருப்பேன். போ ஒல்லியாக இருக்க பொண்ணுக்கிட்ட போ. ஒயின் அப்படின்லாம் என்னோட சரி கேட்டால் சிரிக்கிறான். அவன் டிம்பிள்லாம் வருது. சிரிக்காத சரி ப்ளீஸ் நீ கொஞ்சம் நவரு, நான் இருக்கிறேன். எனக்கு ஒன்று வேணாம் போ. நான் தான் வேணாமா இல்லை 65 வேணாமா? 65 65 பிரியாணி வேணுமா வேணாமா கொடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை வாங்கிக்கிட்டு எனக்கு போ. என்னடி வாங்கிட்டு போன்ற போ வேணாம் நீ எனக்கு வேணாம் பொண்டாட்டி. அவ்வளோதான் கத்திட்டா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக நான் வந்து நின்ட்டீங்க. அதுக்கப்புறம் ஆரம் ஏறி உள்ள வந்துட்டான். ஆரம் உங்களே பார்க்குறான். இங்கே எதுவுமே பேசல. கடை நான் பிரியாணிலாம் வாங்கிட்டு வந்திருப்பான்ல, அதை பெட்டில் போய் விரிச்சு வச்சுட்டு இங்கே வா. ஆரம் உங்ககிட்ட வரான். நல்லா லேம்ப் லைட்டு மாதிரி இருக்கான், செம்ம ஹைட்டா தெரு லைட்டு மாதிரி இருக்கான் பார்க்க எனக்கு. லேம்ப் லைட்டோ தெரு லைட்டோ ஒன்று தான், எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோனில் டார்ச் ஆன் பண்ணி பொடி ஆரம் உங்கள்கிட்ட பிடிச்சிட்டேன்னு. என்னடி நெல்லு என்னடி இது இப்படி சொல்லிட்டு ஆரம் உங்களை பார்க்குறான். தெரு லைட்டு பார்த்துருக்கேல நல்லா ஹைட்டாக அதில் லைட் எரியும்ல. ஆமாம் அதுக்கு என்னடி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பங்களை பார்க்குறான். நீ பார்க்க அது மாதிரியே இருக்க, அதான் உன்னை அதுக்காச்சும் யூஸ் பண்ணலாமே யூஸ் பண்ணுறேன். ஆரம்பங்களை பார்த்து முறைக்கிறான். கோவர்தா நம்மளே தான் சொல்லும்போது கோவர்தா இப்படி தானே இருக்கும் அடுத்தவனுக்கும். ஆரம் சைலண்ட்டாக இருக்கா, அவனுக்கு தெரியுது நீங்கள் நல்லா பழி வாங்குறீங்கன்னு. நீங்கள் அவனை லைட்டை பிடிக்க வச்சுட்டு பொறுமையாக சாப்பிட்டுட்டேன். நல்லாயிருக்கு, பாய் பிரியாணி தான். அப்பா ராத்திரி இதை சாப்பிடும்போது கூட அப்படி சொல்லிட்டு நல்லா பிரியாணி உட்காந்து பொறுமையாக ருசித்து சாப்பிட்டு முடிச்சிட்டிங்க. ஆரம் உங்களே பார்த்துட்ருக்கான். என்னவே பார்க்குற ஹிண்டி ஒரு பிரியாணி போட்டதை ஃபுல்லாக கட்டுன்னு கட்டினியே, ஒரு வார்த்தை மாமா நீ சாப்பிட்றியான்னு கேட்டியாடி. மதியம் கொண்டுட்டு வந்ததுனால சாப்பாடு ரசம் பாயாசம்னு சொல்லி ஒரு வார்த்தை ஒரு வாய் சாப்பிட்றேன்னு கேட்டியா, நல்லா தின்னில. அப்போ இப்படி தான் இருக்கும், மூடிட்டு நெல்லு. ஆரம் எதுவுமே பேச சைலண்ட்டாக உங்களை பார்த்துட்ருக்கான். நீங்கள் போயிட்டு கையெல்லாம் கழுவிட்டு வந்துட்டு இவனை திட்டுறது கூட நல்லா தான் இருக்குது. ஆனால் போலீஸ் ஸ்டேஷன் போனால் போதுமே பேய் மாதிரி இவன் தான் எல்லாரையும் திட்டுவான். இவன் வீட்டில் கூட ஆரம் எல்லாரையும் திட்டுவான். சைட்டு மணிக்கு அவ்வளோ கோவம் வந்து எல்லாரையும் திட்டுவான். ஆனால் நான் என்ன சொன்னாலும் அடங்கி போகிறான். என் புருஷன் பாரு என்ன அங்கே நின்று என்னையவே பார்த்துட்ருக்கு. என்னவ யோசிக்கிறா, அடுத்து என்ன பண்ண போகிறாளோ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கான் என் அழகு புருஷன். நீங்கள் ஆரம்பி பார்த்துட்டு என்ன நினைக்கிற, சாப்பிட்டே கிளம்பு. என்னடி கிளம்புடா தூக்கம் வருது. வயன் அவ்வளோதானே பிரியாணி கொடுத்து சாப்பிட்டுட்டேன், தூக்கி போட்டுட்டேன், அவ்வளோதான். இன்னொரு பொட்டில் இது வாங்கிட்டு வந்திருக்கியா, சோத்து மாடு அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஆரம்புக்கு. இல்லை இன்னொரு பொட்டலாம் வாங்கிட்டு வரல. அப்புறம் என்ன கிளம்பு போ, அதுக்கே மூஞ்சி இப்படி வச்சுட்டு சொல்கிறேன். ஆரம் உங்களை பார்த்துட்டு வந்து ஜன்னலில் இறங்க போகிறான். நீங்கள் ஆரம் வந்துட்டு 2 படி இறங்கியிருப்பான். ஸோ 2 இது ஏனியில் இறங்கியிருப்பான். ஆமாம் அப்படி சொல்லிட்டு ஆரம் உங்களை பார்க்குறான். குட் நைட் தேங்க்யூ. பல்லாம் கட்டாத. ஆரம் வந்து திருப்பி ஏறியிருப்பா. நீங்கள் உடனே ஷோல்டர் பிடிச்சிட்டு பல்லாம் கட்டாத இறங்கிப்போ. என்னாடி அவ்வளோதான் போ. ஒரு கிஸ் தானோ, அப்புறம் உன்னை அப்படியே மேலே பாய விடுவாங்கன்னு நினச்சிட்ருக்கு. போடா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் இறக்கி விட்டீங்க. ஆரம் உங்களை பார்த்துட்டு பொடி கொல்லஞ்சி கறி ஒன்றை விடலை அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்புக்கு டாட்டாலாம் காட்டிட்டு மரியாதையை ஏன் எடு, அப்பா பார்த்தாருன்னா அவ்வளோதான். ஆரம் அந்த ஏன் எடுத்தான்னு வச்சுட்டு உங்கள் அப்பா அப்படியே பார்த்து கிழிச்சிட்டாலும் போடா படி அப்படி சொல்லிட்டு ஆரம் வந்து போயிருப்பான். நீங்கள் அதுக்கப்புறம் போய் பெட்டில் சைலண்ட்டாக படுத்துட்டு பாரு அழகு புருஷன் எனக்காக எவ்வளோ பண்ணுறான். ஆனாலும் சரி பரவாயில்ல மன்னிச்சிடலாம், பிரியாணியெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கோம்,
திருப்பி திருப்பி அதை நினச்சலாம் வெஞ்சன்ஸாக அதுவும் வச்சுக்குவானா. பிரியாணி வாங்கி கொடுத்துட்டேன்ல, மன்னிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்ப பெருந்தன்மையாக மன்னிச்சாச்சு. நைட்டு வேறு நீங்கள் ஆரம் வந்துட்டு போனதுக்கப்புறம் ஃபோன் பார்த்துட்டு நீங்கள் மார்னிங் தூங்கியிருப்பீங்க. எங்கே பார்த்தா காலையில் உங்கள் அம்மா எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுட்ருக்காங்க. என்னாச்சுடா ஆரம்? ஆ ஒன்றும் இல்லைக்கா. சரி டியூட்டிக்கு டைம் ஆகலையா? இன்னும் பொறுமையாக உட்காந்து சாப்பிட்டுட்ருக்க. போகிறேக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்புக்கு உங்கள் அம்மா வச்சதே 3 பூரி தான். இன்னும் சாப்பிட்டுட்ருக்கான். ஜேகேலாம் சாப்பிட்டு எப்போயும் கிளம்பி போயிட்டான். டே ஆரம், என்னக்கா அந்த ஒரு பூரியை திங்கிறியா இல்லையாடா? என்னடா ஃபஸ்ட்டே உட்காந்துருக்க? நீ உட்கார ஆரம்பிச்சு 1/2 ஹவருக்கு மேலே ஆகுது. என்ன இது புது பழக்கம்? ஒன்றும் இல்லைக்கா. இன்னைக்கு ஒரு அக்யூஸ்ட்டை கூட்டிகிட்டு போனால் தான் அதை யோசிச்சுட்டு இருந்தேன். யோசிக்காமல் சாப்பிட்றான். முன்னாடி சாப்பிட்டது செரிச்சிரும் போல். இரு அக்கா அதை எடுத்துகிட்டு வேறு பூரி வைக்கிறேன். இல்லைக்கா பரவாயில்ல. இருடா வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்புக்கு வந்து பூரியை மாற்றி வச்சுருப்பாங்க. ஆரம் இன்னும் நீங்கள் வரீங்களான்னு பார்த்துட்டே இருந்திருப்பான். இன்னும் சேர்த்து ஒரு 1/2 மணி நேரம் போனது தான் மிச்சம். நீங்கள் ஆடி அசைஞ்சு 10 மணிக்கு வரீங்க. அம்மா அம்மா ஒரு கப் காஃபி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆரம் பார்க்குறீங்க. ஆரமே ஷாக்காக பார்க்குறான். ஏன்னா மேக்ஸிமம் ஆரம் வீட்டுக்கு இருப்பேன். நீங்கள் டவுசரோ டிஷர்ட்டோ அப்படிலாம் போட்டிருக்க மாட்டீங்க. மேக்ஸிமம் ஃபுல் ட்ரெஸ் தான் போடுவீங்க. நீங்கள் பொதுவாக நைட் தூங்குறப்ப வந்துட்டு டவுசர் போட்டுப்பீங்க. ஆரம் வந்து டெய்லி நைட்டு உங்களை பார்க்க வருவான். அவன் போனதுக்கப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவீங்க. அது ஆரமுக்கு தெரியாது. ஏன்னா மார்னிங் அவன் சாப்பிட வரதுக்கு முன்னாடி எந்திரிச்சு வந்துடுவீங்க. ஸோ ட்ரெஸ்ஸெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வருவீங்க. டவுசரோடு வந்து நிற்கிறீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு இப்போ தான் மேடம்க்கு விடிஞ்சிருக்கோ? ஆமாம்மா அது இப்படி சொல்லிட்டு இங்கே உள்ளே போகிறீங்க. உங்கள் அம்மா வாடி காஃபி போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கூப்பிட்றேன். சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வந்து ஆரம் முன்னாடி உட்காருங்க. ஆரம் உங்களை பார்த்து முறைக்கிறான். ஏன்னா ஆரம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஷார்ட் ட்ரெஸ் யூஸே பண்ணக்கூடாது. அதுவும் ட்ரௌசர்ஸ் சுத்தம். அவனையும் யூஸ் பண்ண மாட்டான், நீங்களும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பான். ஆரம் உங்களை பார்த்துட்டு என்னது இது? அம்மா அது நைட்டு ரூமுக்கு தானேன்னு போட்டுக்கிட்டேன். அப்போ ஜேகே இருந்தாலும் இப்படி தான் இருப்பியா? இல்லை ஜேகே இருந்தால் வரமாட்டேன். நீ தான் சொல்லிட்டேன் அண்ணனாக இருந்தாலும் ஜேகே முன்னாடி எப்படிலாம் வரக்கூடாதுன்னு. அதனால் ஜேகே இருந்தாலும் நான் ட்ரெஸ் மாற்றிட்டு தான் வருவேன். இப்படியெல்லாம் வரமாட்டேன். என்ன தானோ உங்கள் அம்மா இத்தெல்லாம் பார்க்காதா? அம்மா விடு, அம்மா ஏதோ விடு அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அப்பாவி மாதிரி மூஞ்சி வச்சுருக்கீங்க. ஆரம் உங்களை பார்த்து முறைச்சிட்டே வந்துட்டு பூரி சாப்பிட்ருப்பான்ல, அதை பாதி தான் தின்றுப்பான். இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி அதையும் வச்சுட்டு எழுந்திரிச்சு போயிட்டான். எங்கடி ஆரம்பிக்கானா? மாமா கிளம்பிட்டாங்க. 3 பூரி தான் வச்சேன், அதில் 2 தின்ட்டு போகிறான். என்னதானோ இந்த வயசு பையலுக்கு பசிக்குமா பசிக்காதானே தெரியாது. ஷோடு சொல்லிட்டு அந்த பூரி எடுத்து போட்டு பாவம் என் தங்கம் அந்த காஃபியை வேற குடிக்கல. ஏண்டி அவன் போகிறான்னு சொல்ல வேண்டியதானே, ஒரு காஃபியாச்சும் போட்டு கொடுத்துருப்பேன்ல. மாமா டக்குன்னு போயிட்டாங்க, அதனால தான் சொல்லலை அப்படி சொல்லிட்டு நீங்கள் அந்த காஃபி ஆகிட்டு ரூமுக்கு போயிட்டு ஷோ போச்சு இப்போ எதுக்கு இதை போட்டோன்னு சொல்லி 4 அளவுக்கு சண்டை கட்டுவான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு. நீங்கள் ரூமுக்கு போகணுன்னு ஃபர்ஸ்ட் ஜேகேக்கு தான் கால் பண்ணுறீங்க. அண்ணா என்னடி ஆச்சு? என்ன மாமாக்கு என்னாச்சுன்னு கேட்டேன். அம்மாக்கு ஒன்றும் அவளே சொல்லு, எனக்கு தான் தெரியும்ல சொல்லு. எனக்கு ஒரு சின்ன பஞ்சாயத்து. ஐயோ உன் புருஷன் உன் மேலே வந்தால் உன்ட்ட மட்டும் காட்ட மாட்டானாடி? அண்ணா சிரிப்பால் அடிப்போம். இப்போ சிரிச்சினா நீ புருஷன்னு சொன்னே சிரிப்பாக வந்துருச்சு. வரும் இங்கே பிடிச்ச உன் புருஷன் எல்லாத்தையும் கடின்னு கடித்து வைக்கிறான் காலையிலும். அது ஒன்றும் இல்லை, நைட் எப்போ பார்த்தாலும் வீட்டில் டவுசரும் டிஷர்ட்டும் போட்டு சுற்றுவேன்ல. ஆமாம், அது மாமாவுக்கு போட்டால் பிடிக்காதுல்ல. ஆமாம் தெரிஞ்சும் ஆனால் போடுவேன், கேட்டால் எனக்கு தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும்ப. அது இன்றைக்கி மாமா வந்தப்போ நான் மாமா பொதுவாக அந்த நேரத்தில் வீட்டில் இருக்காதுல்ல, அந்த நினப்பில் நான் பாட்டுக்கு இறங்கி வந்துட்டேன். மாமா பார்த்துருச்சு, கோச்சிட்டு வந்துருச்சு. ஏன் அங்கே வந்து எல்லாத்தையும் கடுப்பாக இருக்கான், செம்ம கடுப்பாக. காலையில் வந்தோடனே ஃபைலை தூக்கி என் மூஞ்சிலே எறியுது மாமா. ஷோ நாளைக்கு எதுவுமே சொல்ல முடியாது, நான் பாட்டு ஃபைலை வாங்கிட்டு வந்துட்டேன். அது ஒரு தப்புமே இல்லை தெரியுமா? ஓ அந்த கேஸை பற்றி நான் அவ்வளோ டீட்டெயில்ஸ் எடுத்து அதை ஃபுல்லாக ப்ரிப்பேர்டாக பண்ணி வச்சுருந்தேன். பட் உன் புருஷன் படிக்கவே இல்லை, தூக்கி எறிஞ்சாச்சு கோவத்தில். சரி கோவம் தனிஞ்சோன்னே போய் காட்டும். சரியா? காட்டாமல் என்ன பண்ணுறது, காட்டி தான் ஆகணும். ஃபோன் மேலே கடுப்பில் எங்கிட்ட காட்டிட்டு சரி எத்தனை மணிக்கு மதியம் சாப்பாடு கொண்டு வருவேன்? எப்பவும் போகலாம், கொஞ்சம் சீக்கிரமாக கூப்பிட்டு வந்து தயவு செய்து சமாதானம் பண்ணி விட்டு போ தங்கம், முடியல எங்களால். நீங்கள் அப்போ தான் அமைதியாக இருக்கீங்க. ஒரு நிமிஷம் ஆரம் கத்துற சவுண்டு அவங்க அப்படி கேட்குது, எல்லாரையும் திட்டிகிட்ருக்கான். அம்மா செம்ம காண்டில் இருக்கும், ரொம்ப காண்டில். தயவு செய்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்து சமாதானம் பண்ணி விட்டு போயிரு. சரி அப்படி சொல்லிட்டு நீங்களும் ஃபோன் வச்சிட்டிங்க. அம்மா கொஞ்சம் வேகமாக சமைப்பியா, ஜேகேக்கு பசிக்குதான், இப்போ தானடி சாப்பிட்டு போனான். சரி இந்தா இதை கொண்டு போய் கொடுத்துட்டு வரையா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா ஸ்நாக்ஸ்லாம் செஞ்சுருப்பாங்க. அதெல்லாம் வேமா டிஃபன் பாக்ஸில் போட போகிறாங்க. ஐயோ சாப்பாடம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உட்காந்துருக்கீங்க. அப்போ நீ ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் சீக்கிரமாக முடியும். சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டுருக்கீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு
இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சீக்கிரமாக பழகி தொலை சரியா? கல்யாணம் கட்டிட்டு போனால் இதெல்லாம் நீ சமைச்சு தான் ஆகணும். இப்போ மாமாக்கு செஞ்சு தர மாதிரி அப்படியே எனக்கும் அப்படியே செஞ்சு கொடு. எதுக்கு நான் அதெல்லாம் புதுசாக சமைக்கணும்? உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு, ஏண்டி ஒரு அம்மாவுக்கு இருக்க நிம்மதியான விஷயம் என்ன தெரியுமா? என்ன அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா பார்க்குறீங்க? ஒரு பொம்பளை பிள்ளையை பெற்று அதை கட்டி கொடுத்து அதுவே புருஷன் வீட்டில் இருந்து அவங்களுக்கு சமைச்சு போட்டு அங்கே இருக்காதாண்டி. இங்கே இருந்து உனக்கும் புருஷனுக்கும் மாமியாருக்கும் எல்லாத்துக்கும் என்னால் வடிச்சு கூட்டிகிட்டு இருக்க முடியாது. மரியாதையாக சமைச்சு பழகிக்கோ. மா நம்ம எப்படி பேசுகிற? என் மாமியா என் புருஷங்கிற? மா உன் அம்மா உன் தம்பி அதெல்லாம் உன் கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் தான். கல்யாணம் முடிஞ்சிச்சு ஒழுங்கு மரியாதை ஓடி போயிரு. அப்படி சொல்லிட்டு நீங்கள் போய் உட்காந்துட்டீங்க. அடியே வாடி ஹெல்ப் பண்ணுறி. இப்போ தான் கல்யாணம் ஆகல, ஆனதுக்கப்புறம் தான் செய்வேன். உங்கள் அம்மா உங்களை பார்த்து முறைக்கிறாங்க. நீங்கள் போ அப்படி சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு வந்து ஃபோன் பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் உங்கள் அம்மாவே குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் உங்கள் அம்மா சமைச்சிலாம் முடிச்சிட்டாங்க. என்னடி இன்னைக்கு சாரி கட்டலையா? இன்னைக்கு மூடல. இந்த பேண்ட்டும் டிஷர்ட்டும் போடுறதுக்கு தான் இவ்வளோ கூத்தா? மம்மி இட்ஸ் நாட் அ டிஷர்ட், இது ஷர்ட். இதைத்தான் எவ்வளோ நேரம் தெரியாடி. ஆமாம் நல்லா இருக்கான். உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு இந்த ஷர்ட்டை எங்கேயும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும் ஓடியே போயிட்டீங்க லஞ்ச் பேக்கெலாம் தூக்கிட்டு. உங்கள் அம்மா அம்சம் யோசிக்கிறாங்க, இந்த ஒயிட் ஷர்ட்டை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன். நான் இவளுக்கும் ஒயிட் ஷர்ட் வாங்கி தரல. பிளாக் ஷர்ட் வச்சுருக்கா, அது ஜேகேவோடது. ஒருவேளை ஜேகேவோட ஒயிட் ஷர்ட்டாக இருக்குமோ? அவனே 4 ஷர்ட் தான் வச்சுருக்கான், அதை கொடுத்துட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா யோசிச்சுட்டு ரூமுக்கு போகிறாங்க. நீங்கள் நேராக சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு அங்கே போயிட்டீங்க. அம்மா வரேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஜிகேவோட கேபின் தான் போகிறீங்க. ஜிகே தான் சாப்பாடு. அடுத்து ஜிகே வாங்குறான். சரி நீங்கள் சாப்பிடு சரியா? நம்ம அம்மாவை சமாதானப்படுத்தணும். தயவுசெய்து தான் என்கிட்ட வந்துடாத. அம்மா தயவுசெய்து சமாதானம் பண்ணி விட்டு போ. அந்த சைடே கூட வரல இன்றைக்கி. சரி எப்படி சார் நீங்கள் வெளியே போகிறீங்க. அங்கே போனால் ஸ்டில் ஆரம் கத்திட்டே இருக்கான். வெளியே நின்று எல்லாத்தையும் திட்டிகிட்டு இருக்கான். 1000 தடவை சொன்னேன் இந்த கேஸ் இது கிடையாது. ஏன் அப்படி தப்பாக இன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு வருவீங்க? அறிவு இல்லையா? எதுக்கு காசுக்கு வேலை செய்யுங்க, எதுக்கு நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் அந்த கத்திட்டு இருக்கான். எல்லாரும் ஆரம்பிட்டு நின்று சைலண்டாக திட்டு வாங்கிட்டு இருக்காங்க. நீங்கள் பாட்டுக்கு சைலண்டாக ஆரம் கேபின்குள்ளே போயிட்டீங்க. ஆரம் செம்ம டென்ஷன் இல்லை, கேபின்லேருந்து டோரை டப்புன்னு சத்துறான். ஆமாம் ஒடிச்சிடாத, அது கவர்மெண்ட்டோடது. இப்போ நான் 1/2 ஹவருக்கு மேலே ஆகுது. சின்சியராக வாழைன்னு கத்திட்டு இருந்தீங்களா, அதான் கவனிக்கவே இல்லை. அப்படி சொல்லிட்டு ஆரம் போய் சைலண்ட்டாக உட்காண்டான். மாமா சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மாமா ஆரம் சைலண்ட்டாக அவன் பாட்டு உட்காந்துருக்கான். நீங்கள் போயிட்டு அந்த டோரை லாக் பண்ணுறீங்க. இப்போ அதை எதுக்கு லாக் பண்ணுறேன்? கவர்மெண்ட் டோர் தானே, காவல்துறை என் நண்பன். ஸோ நண்பனோட வீடை லாக் பண்ணுறதுலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆரம் உங்களை பார்த்து முறைக்கிறான். நீங்கள் காமெடி சரி சிரிப்பு வரல. தெரியும் இதுக்கெல்லாம் நீ சிரிக்க மாட்டேன்னு வா வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் உட்கார வச்சு சாப்பாடு போடுறீங்க. ஆரம் அவன் பாட்டு சைலண்ட்டாக இருக்கான். அம்மா இது சாப்பிடு மாமா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்க்கு எல்லாம் போடுறீங்க. ஆரம் பாட்டு சைலண்ட்டாக சாப்பிட்றான். சாப்பிட்டு முடிச்சிட்டான். ஆரம் கையெல்லாம் கழுவிட்டு இருக்கா. நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஏன் மாமா இன்னைக்கு இவ்வளோ சைலண்ட்டாக இருக்க? ஆரம் எதுவுமே பேசலாம், பாட்டுக்கு உட்காந்துருக்கான். மாமா ஆரம் சோஃபாவில் தான் உட்காந்துருப்பான். அவனோட கேபினில் சோஃபா இருந்திருக்கும். நீங்கள் ஆரமோட லேப்பில் உட்காந்துட்டு அவ்வளோ கோமா கம்முனரு. மாமா என்ன பாரு, சும்மா தாண்டா போட்டேன், என் பேர் நிஜமாக போட மாட்டேன். 1000 தடவை சொல்லிட்டு விடு, நான் சொல்லலை. நான் சொன்னேன் கேட்க போகிறேன். நான் யாரும் உனக்கு? மாமா என்னை பாரு, இப்படிலாம் பேசாத. சரி அது பேசல. சரி சாரி, இனிப்பேர் நான் அப்படி போட மாட்டேன். இல்லை நீங்கள் போடுங்க, நான் யாரும் சொல்ல. மாமா அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஆரம்பம் பார்க்குறீங்க. நடிக்காதடி, முடிஞ்ச அப்படி அப்பாவி மறிச்சு நடிப்பா. மாமா என்ன பாரு, அவன் அமைதியாக இரு அப்படின்னு சொல்ல ஃபேஸை திறப்புறான். அவன் என்னை பாருடா. ஆரம்பங்களை பார்க்குறான். இந்த ஷர்ட் ஒன்று தான் அழகா இருக்கா? ஆரம்பங்களை பார்த்துட்டு ஏன் ஷர்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். சருக்கு போய் தரலையா? சரி கழட்டி வச்சிடும். எதுக்கு? அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு ஹக் பண்ணிட்டு நைட்டு படுத்துங்கிறதுக்கா? அப்படிலாம் இல்லையே, போய் சொல்லாத. அப்படி தானே பண்ணுவேன். அதுக்காக தானே டெய்லி என் கபலில் ஒரு ஷர்ட் எடுத்து வைக்கிறேன். நானும் ஒரு ½ ஹவராச்சும் போட்டு எடுத்து வைக்கிறேன்ல. ரீசன் அது தானே. அப்படிலாம் இல்லை, எங்கள் அக்கா இதை மாற்றி வச்சுருக்கோம். அம்மாவுக்கு நல்லா தெரியும் நான் என்னென்ன கலர் ஷர்ட் வச்சுருக்கேன். பட் நான் அம்மாவுக்கு தெரியாமல் உன்னோட ஷர்ட்லாம் போட்டு கழட்டி கொடுத்துட்ருக்கேன். என்கிட்டேவா? சரி சந்தோஷம், கழட்டி வீட்டில் வச்சிரு, நான் வந்து எடுத்துக்கிறேன். ஏண்டா இவ்வளோ கோவப்படுறேன்? அழகா பொடி. அம்மா சாரி. அப்படி சொல்லிட்டு அவன் சைலண்ட்டாக இருக்கான். சாரி. ஆரம்புக்கு லைட்டாக ஸ்மைல் வருது. ஏன்னா நீங்கள் கிஸ் பண்ணி சாரி கேட்டால் அவன் டக்குன்னு சிரிச்சிடுவான். சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவனை கிஸ் பண்ணிட்டே இருக்கீங்க.
ஆரம்பங்களை இழுத்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக ரிப்ளாக் பண்ணுறான். நீங்கள் தான் அவனுக்கு அப்படியே பேக்கேஸ் பண்ணுறீங்க. ஆரம்பங்களை அப்படியே வந்து அந்த சோஃபாவில் படுக்க வச்சுட்டு இப்போ உங்கள் மேலே வந்து உங்கள் ஷர்ட் பட்டன் 2 3 கழட்டி அங்கே போய் ஹிக்கீஸ்லாம் மேக் பண்ணிட்டு சாரிலாம் அக்செப்ட் பண்ண முடியாது. சாரி எதுக்கு இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பங்களை அவ்வளோ ஸ்ட்ராங்காக ப்ரெஸ் பண்ணுறான். வலிக்குதுடா. போ எந்திரிச்சு இந்த ட்ரெஸ்ஸை போடு. நீங்களே சரின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு ட்ரெஸ்லாம் க்ரஷ் பண்ணிட்டு ஏன்டா அப்படி பண்ணுற காட்டு மாதிரி மாதிரி என்னை கோவப்படுத்தினேன்னு இப்படி தான் பண்ணுவேன். அப்பா சாமி சரி 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 நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. டக்குன்னு கையை பிடிச்சிட்டு எனக்கு வேணும். என்ன உன் செஸ்டில் தலை வச்சு படுத்தவங்க நீ வேணும். 1000 தடவை சொன்னேன் கல்யாணம் பண்ணிக்கலான்டான்னு. 2 வருஷம் 3 வருஷம் ஆகட்டும்னு சொன்னேன்ல. போய் காஞ்சி கடை. அதுவும் ஃபஸ்ட்டே முடிச்சிட்டேடி. வீட்டில் பேசலாமா? நீங்கள் யாரும் பார்த்துட்டு அப்பா ஒத்துக்கு வரான்னு தெரியல. அப்பா 3 வருஷம் முடிச்சாதான் கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு ஃபஸ்ட்டே சொல்லிட்டாரே மாமா. அப்படியே பிட்டா நீ எவ்வளோ நாள் ரே அது எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சாலும் உன்னை கொன்றுவார். நீ பிட்டா நீயா பார்த்துட்டு இதில் எவ்வளோ நாள்டேன்னு உனக்கு வருத்தம் வர அயன் புரிஞ்சுக்கோடி. புரியுது மாமா எனக்கும். ஆனால் என்ன பண்ண சொல்கிறேன்? நான் எப்படி போய் அப்பாட்ட கேட்குறது மாமா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு? ஆல்ரெடி நான் கேட்டுக்கிட்டு சலிச்சு போயிட்டு தெரியுமா. வீட்டில் டெய்லி நான் சொல்லிட்டே இருக்கேன் நம்ம அம்மா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. 2 வருஷம் இருக்கல நான் பண்ணிவிட்டு அப்படியே காலேஜ் போகிறேன். எங்கள் வீட்டில் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. ஆரம்பம் கையை பிடிச்சிட்டு அப்படியே உங்களை ஹக் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாண்டி. நீங்கள் அப்படியே ஆரம் பார்த்துட்டு காலேஜ் முடிடின்னு சொன்னேன். அதை விட பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். எப்போ பண்ணலாம்? இப்போயே பண்ணலாம். ஆரம் நீங்கள் சொல்கிறது கிட்ட சிரிச்சிட்டேன்னு. இப்போலாம் பண்ண முடியாது. நான் சீக்கிரமாக மட்டும் சொல்லி பேச சொல்கிறேன். பொண்டாட்டியா வீட்டுக்கு வா. அப்புறம் இருக்குடி உனக்கு. என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆரம்போட ஷர்ட்குள்ளே கையை விட்டு ஆரம்பம் அப்படியே க்ரிப்பாக பிடிக்கிறீங்க. ஆரம்பங்களை பார்த்துட்டு என்னடி ரொம்ப பிக் பாடியாக இருக்கடா, ஒரு கையிலலாம் ஒன்றும் பிடிக்க முடியாது போல். ஆரம்பங்களை பார்த்துட்டு அப்படியே உங்கள் ஹிப்பை அப்படியே நிமிஷம் அப்படி ப்ரெஷ் பண்ணி பிடிச்சிருப்பான். ஒன்று பிடிச்சிடலாம் போலியே. அம்மா வலிக்குது அம்மா அப்படி சொல்கிறீங்க. ஏன்னா ஆரம்போட ஹேண்ட் அடுத்த செகண்டே மேலேயே இருக்கும். நீங்கள் அம்மா அப்படிங்கிறீங்க. கரெக்டாக பார்த்து அந்த டோர் ஒர்க் ஆகுது. அம்மா அந்த ஒரு ஃபைல் மட்டும் இது என்னன்னு பார்த்து சரிம்மா அப்படி சொல்லிட்டு டோரை நாக் பண்ணியிருப்பான்ல. அவன் டோர் ஓப்பன் பண்ணலன்னொடனே அவன் பாட்டு பேச ஆரம்பிச்சிருப்பான். டக்குன்னு வந்துட்டு அவரும் டோர் ஓப்பன் பண்ணிப்பான். பட் உங்களை ஹக் பண்ண மாதிரியே என்ன பேசுன்னு தெரியல. ஜெய்க்கு சைலண்டாக ஓடியே போயிருப்பான். எதுக்கு அதை ஓப்பன் பண்ணேன்? எனக்கு தெரியும் என்னத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க, உங்கள் அண்ணன் தான் சுற்றுவான், அதனால ஓப்பன் பண்ணேன். மாமா அது வீட்டில் போய் அவனையாச்சும் பேச சொல்லலாம். அண்ணனைங்க பேச சொல்லி சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு பொண்டாட்டியா வா. வரேன் விடு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடைன்னு கிளம்பி வீட்டுக்கு ஓடியே போயிருப்பீங்க. வீட்டுக்கு போனோடனே உங்களுக்கு செம்ம ஹாப்பி. நீங்கள் ஓடி போனோடனே உங்கள் அம்மா ஹக் பண்ணுறீங்க. என்னாச்சுடி இவ்வளோ வேகமாக ஓடி வந்து ஹக் பண்ணுற? அம்மா நீ என்ன பாரேன் என்னடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. அப்படியே உங்களை திரும்பி பார்க்குறாங்க. ஃபைனலி மாமா கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டான். என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா நிமிஷம் அப்படி சொல்லிட்டு ஷாக் ரியாக்ஷனோட பார்க்குறாங்க. ஆமாம் எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம்? இப்போயே பண்ணிக்கலாமான்னு கேட்டான். நீ என்ன சொன்ன? இப்போயே பண்ணிக்கலான்னு சொன்னியா? சொன்னேன். உங்கள் அம்மாவுக்கு அதை கேட்கும் போதே ஹாப்பியாக இருக்குது. சரி எப்படியோ அவங்ககிட்டேருந்து ஓகே வாங்கிட்ட போல். பத்தில்ல. சரி போய் ஃபஸ்ட்டு உங்கள் பாட்டிகிட்ட சொல்லு. அவங்க தான் அவன் சொல்லவே மாட்டேங்கிறான், கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லவே மாட்டேங்கிறான்னு அவ்வளோ ஃபீல் பண்ணாங்க. போ சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடகடன்னு உங்கள் பாட்டியோட போய் பாட்டிம்மா என்னடி தங்கம் ஓடி வந்து இவ்வளோ வேகமாக ஹக் பண்ணுற? பாட்டி மாமா கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்க. ஐயோ எப்படி என்கிட்ட சொல்லவே இல்லாமல் சந்தோஷண்டி அப்படி சொல்லிட்டு உங்கள் கணத்தில் கிஸ் பண்ணுறாங்க. நீங்கள் சிரிச்சிட்டேன்னு அத்தில்ல. ஃபைனலி நான் சொன்னேன்ல உன் மருமகன் நான் தானே. உங்கள் பாட்டிக்கு அதை கேட்டோன்னே சிரிப்பு தான் வருது. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு எப்போவுமே பேத்தி நீ தாண்டி, பேத்தி தான் மகனை கல்யாணம் பண்ணியிருக்கான் அவ்வளோதான். நோ பாட்டி நான் வேணா உன்னை அத்தனை கூப்பிடுவா? உங்கள் பாட்டி உங்களை பார்த்துட்டு என்னமோ கூப்பிடு சாமி. உங்கள் அம்மா தான் உங்களை பார்த்துட்டு அடியே பாட்டினே கூப்பிடு. போம்மா அத்தை மாமான்னு கூப்பிட்டது நல்லாயிருக்கும். உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்ட்டு ரூம்குள்ளே போயிட்டாங்க. அவங்க அப்பாட்டையும் உடனே ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. சரி ஆரம்பினா வீட்டில் வந்து சொன்னானா? இல்லைங்க இவக்கிட்ட சொல்லியிருப்பான் போல், அதனால் இவ தான் வந்து சொல்லிகிட்ருக்கா. என்னன்னு தெரியல, அவன் வந்து சொன்னால் தான் தெரியும். சரி கல்யாணத்தை ஓகேன்னு சொல்கிறேன்னா உடனே பண்ணி வச்சிடலாம்ல. பண்ணிடலாம். என் தம்பிக்கும் வயசாகிட்டே இருக்குது. சட்டுப்பட்டு கல்யாணம் பண்ணி வச்சிட்டா எனக்கு ஹாப்பி தான். போடி
ஏங்க நீங்கள் ஏங்க பெருமூச்சு விட்றீங்க? சட்டுப்புட்டுன்னு கல்யாணம் பண்ணி வைக்கிறதெல்லாம் எனக்கு ஓகே தான். அதெல்லாம் நான் வேணான்னு சொல்ல மாட்டேன். அப்புறம் என் பொண்ணு கல்யாணம் ஆகி போயிடும்ல. ஆமாம், அப்படியே கல்யாணம் ஆகி லண்டனுக்கா போகிறா? இங்கேருந்து 2 தெரு தள்ளி போகிறா. அதுலேயும் காலையிலே அம்மா கொண்டு வந்து விடுறேன்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டானா, நைட்டு இங்கே தான் சாப்பிட்டுட்டு போகிறான். இதில் என்னங்க, அவளும் இங்கேயே இருந்துப்பா. ஒரு வேளை நான் அங்கேயே இருந்துக்கிறேன்னு சொன்னானா? அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் கல்யாணம் ஆனால் நம்ம பொண்ணு நம்ம கூட தான் இருப்பா. அது என்னமோ உண்மைதான். சரி, என்னன்னு பாரு. நான் ஆரம் வரதுக்கு முன்னாடி வந்துடுறேன். ஆரம் சொல்லிடுவான் தான் நினைக்கிறேங்க. இன்றைக்கே தெரில. ஜேக்கிட்ட சொன்னாலான்னு தெரில. நான் தான் ஜேக்கே கால் பண்ணி சொல்கிறேன், நீங்கள் வைங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோனை வச்சிட்டாரு. உடனே ஜேகேக்கு உங்கள் அம்மா கால் பண்ணி சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி ஆரம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காண்டான்னு. சரிம்மா, மாமா வந்து சொல்லிட்டோம், அப்புறம் பார்த்துக்கலாம். நாடாம்மா நிச்சயமாதம்மா. ஹாப்பி தான். நான் அப்படிலாம் ஐயோம்மா நீங்கள் நினைக்கிறவெல்லாம் எதுவும் சொல்லலை. ஹாப்பி தான். மாமா வீட்டில் வந்து சொல்லிட்டோம், அப்புறம் கல்யாணத்தை பற்றி பேசிக்கலாம். சரி, காசு இருக்குல்லம்மா? அதெல்லாம் இருக்குடா. பெரிய மனுஷன் மாதிரி கேட்குறேம்மா. நான் ஒன்றும் இன்னும் சின்ன பையன் கிடையாது, ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு. என் பையன் கூட பெரிய மனுஷன் ஆகிட்டான். காசு இருக்கான்னு கேட்குற அளவுக்கு இல்லைம்மா. இல்லைன்னா சொல்லிங்க, லோன் போட்டுக்கலாம். இல்லைடா, மக கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி ஒன்று கடன்காராக்க நான் விரும்பலைம்மா. என்னம்மா அப்படிலாம் இல்லைடா, அதெல்லாம் அப்பா பார்த்துப்பாரு, சரியா? உன்னோட சேவிங்ஸை நீ வச்சுக்கோ தம்பி. ஏன் தம்பி இப்படி பண்ணுற? சரி, நான் ஒரு 2 லட்சம் மட்டும் தரேன். 2 லட்சம் அவ்வளோ அசால்ட்டாக இருக்கா? போடா, ஃபோனை வைடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வச்சிட்டாங்க. உங்கள் அம்மா ஃபோன் வச்சதுக்கப்புறம் சிரிக்கிறாங்க. என்னாச்சு? உன் மவன் என்ன சொன்னா, நீ இப்படி சிரிக்கிற? என் பையன் பெரிய பையன் ஆகிட்டான். யார், ஜேகேவா? ஜேகே தான். என்னவா? உன் கல்யாணத்துக்கு 2 லட்சம் தரானா? என்னம்மா? ஆனால் சேவிங்ஸை தரேங்கதா? சேவிங்ஸையும் தரேன்றேன், லோன் வாங்கி தரேன்றான். அதெல்லாம் வாங்காதம்மா, அப்புறம் அண்ணன் கடைசியில் கஷ்டப்படும். பரவாயில்லையே, நீங்களும் பெரிய மனுஷி மாதிரி பேசுகிறீங்க. கல்யாணம் ஆக போகுது. உங்கள் அம்மாவுக்கு அதை கேட்டோன்னே சிரிப்பாக வந்திருக்கோம். சரி படி, இவன் வேறு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கப்புறம் வேலையெல்லாம் பார்த்துட்டு, நீங்கள் வேறு ஹாப்பி நியூஸ் சொன்னீங்களே, அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அவனுக்கு குலோப் ஜாமுன் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவனுக்காக குலோப் ஜாமுன் அவனுக்கு பிடிச்சதான் செஞ்சு வச்சுருக்காங்க. நீங்கள் பார்த்துட்டு, என்னது இது இன்றைக்கி சமையல்கட்டில் ஃபுல்லாக மாமா ஃபேவரட்டாக ஓடுது. என் தம்பி பாலங்குழிக்குள்ளே விழ போகிறான்ல, அதான் கொஞ்சம் பார்த்து முன்னாடியே செஞ்சு விடலான்னு சொல்லி செஞ்சிட்ருக்கேன். நீங்கள் எப்படியோ உங்கள் அம்மா பார்த்து முறைச்சிட்டு, என்னை பார்த்தா எனக்கு பாலங்கொழி மாதிரி இருக்கா? ஆமாம், இந்த பேர் விருப்பப்பட்டதை சாப்பிடுவானோ சாப்பிட முடியாதோ தெரியல, பாவம் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கில் கை வைக்கிறாங்க. நீங்கள் உங்கள் அம்மா பார்த்து முறைச்சிட்டு அப்படி சொல்லிட்டு வேகமாக போகிறீங்க. உங்கள் அம்மா சிரிச்சிட்டே அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டாங்க. உங்கள் அப்பா வந்துட்டு, என்னம்மா இது பாருப்பா, ஓகே சொன்னோன்னே அம்மா ஃபுல்லாக மாமா சைட் போயிடுச்சு போல. அதானே எப்படி சொல்லிட்டு உங்கள் அப்பாவும் பார்க்குறாரு. இப்போ என்ன உங்கள் 2 பேர்த்துக்கும் ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு 2 பேரும் ஓடியே போயிட்டீங்க. ஈவினிங் தான் ஆரம் வரான். எல்லா ஆரம் வந்து நீ ஆரமே பார்த்துட்ருக்காங்க. என்னாச்சு? ஏன் எல்லோரும் இப்படி எனக்கு குறுக்குறுன்னு பார்க்குறீங்க? ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் திருப்பி அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க. ஆரம் போயிட்டு இங்கேயே அவனுக்கு ரூம் இருக்கும். அவன் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணுன்ட்டு, அக்கா ரொம்ப பசிக்குதுக்கா, வடா வந்து சாப்பிட அப்படின்னு எங்கள் அம்மா எல்லாருக்கும் எடுத்து வைக்கிறாங்க. எல்லோரும் சாப்பிட்டுட்டு ஆரம் அப்பப்போ நிமிந்து பார்க்குறாங்க. அவன் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு, சாப்பிட்டியா போகலாமா? போகலான்டா. ஆரம் நீங்கள் உங்கள் பாட்டி கை பிடிச்சிட்டு அமைதியாக ஒரு கிரடி கேட்குறேன், எதையாச்சும் மறந்துட்டான். நான் ஒன்றும் கேட்காத, அமைதியாக ஒரு இப்படி சொல்லிட்டு உங்கள் பாட்டியை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க. உங்கள் பாட்டியும் ஒன்றும் சொல்லலை. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஆரம் கூட போயிட்டாங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு, அடியே பொய் எதுவும் சொன்னியா? உங்கள் அம்மா பார்த்துட்டு, யாராச்சும் இதில் போய் பொய் சொல்லுவாங்களா? ஆனால் அவன் எந்த ரியாக்ஷன் இல்லாமல் இருக்கானே தெரில அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா போகிறாங்க. எங்கள் அப்பா பார்த்துட்டு, அப்பா நிஜமாக நான் பொய் சொல்லலைப்பா. ஐயோ சாமி, அப்பாவுக்கு தெரியும்டா நீ பொய் சொல்ல மாட்டேன்னு. அவன் தான் ஏதோ மைண்டில் வச்சுருக்கான் போல, பைத்தியக்காரி, உங்கள் அம்மா மாதிரியே இருக்கான், மூணு பைத்தியம் இப்படி சொல்லிட்டு உங்கள் அப்பா திட்ட. உங்கள் அம்மா பார்த்துட்டு, என்னதான் இருந்தாலும் மருமையன் மரியாதையோடு பேசுங்க. எப்படித்தானே போ. ஏன் நீயும் போய் இந்த குடும்பத்துக்குள்ளேயே விழுகுற? அப்பா விழுந்து பத்தலையா சாமி? உங்கள் அப்பா பார்த்துட்டு, என்னப்பா பண்ணுறது, எனக்கு மாமா தானே பிடிச்சிருக்கு. அது என்னமோ உண்மை தான், யாருக்கு யாரை பிடிக்கும்னு எப்படி சொல்லவா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா போகிறாரு. உங்கள் அம்மா உங்கள் அப்பா பார்த்துட்டு, உனக்கு என்ன நல்லா தானே இருக்கு, எதுக்கு இப்படி சலிச்சுக்கிற? சொன்னாண்டி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நீங்கள் உங்கள் அப்பா பார்த்துட்டு, பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பார் போல். உங்கள் அம்மா உங்களை பார்த்து முறைக்கிறானீங்க. அம்மா தூக்கம் வருது, இந்த பாலை கொடுத்துனா நான் போயிடுவேன். உங்கள் அம்மா பால் அப்படியே டம்முன்னு அதில் வச்சுருப்பாங்க, நீங்கள் தூக்கிட்டு ஓடிட்டீங்க. ஐயோ இதுக்கு மேலே இருந்து சண்டையை மூட்டக்கூடாதுடான்னு. அப்படியே 2 days ஆகுது. டெய்லியும் கொண்டு போய் லஞ்ச் கொடுக்குறீங்க, வாங்கிக்கிறான், நைட்டு வரமாட்டேங்கிறான், எதுவுமே பேசுகிறதே இல்லை.
உங்களுக்கு வந்துட்டு என்னடா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லாமல் இருக்க, அப்போ ஏதோ ஒரு ஆர்வத்தில் சொல்லிட்டியா அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது. இன்றைக்கி வந்து ஆரம் வந்துட்டு நைட்டு போல தான் வீட்டுக்கே வரான். அவன் வரப்போ மணி 9 ஆயிடுச்சு. இங்கே பாரு வயன், நீயா ஏதாச்சும் கனவு கண்டு வாழ்ந்துட்டு இருக்காது. உங்கள் அம்மா பார்த்துட்டுமா என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆரம்பிட்டு என்னாச்சுக்கா, ஒன்றும் இல்லைடா அந்த நீ உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்புக்கு சாப்பாடு போடுறாங்க. இங்கே பாரு வயன், இந்த 4 பேரும் நல்ல பசங்க, யாராச்சும் ஒருத்தரை செலக்ட் பண்ணிக்கோ, அவ்வளோதான் அப்பா என்னால் சொல்ல முடியும். ஏன் வயன் இப்படி பண்ணுற, இப்படி நினச்சிட்டே கஷ்டப்பட்டுட்டே இருக்க போறியா? நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக இருக்கீங்க. உங்கள் அப்பா ஃபோட்டோ கொடுத்துட்டு போயிருப்பார். உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு இங்கே பாரு, இதுதான் உன்னோட லைஃப்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கோ, இந்த 4 பேரில் ஒருத்தர் செலக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோ, அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆரம்புக்கு ஒன்றும் புரியல, கல்யாணமா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். ஆரம் அவங்க அம்மாவை பார்த்துட்டு என்னக்கா சொல்லிகிட்ருக்க? அதுவா, அது என்னோட பாட்டி இருக்காங்கல்ல, ஆமாம் மாமாவோட அப்பா, அவங்க சைடு ஏதோ 4 பையன் இருக்கானாண்டா, அதான் சரி ஃபோட்டோ அனுப்பியிருந்தாங்க, பார்த்து சொல்லுங்கள் யாராச்சும் ஒருத்தருக்கு முடிச்சுக்கலான்னு. அதான் சொல்லிகிட்ருக்கேன், முடியாது முடியாதுன்னு நிற்கிறா. இப்போ என்னவா இவளுக்கெல்லாம் கல்யாண வயசு வந்துடுச்சுல்ல, நல்ல பையனுன்னு சொன்னால் கூட நம்புறதே இல்லை. ஆரம்பி சைலண்ட்டாக இருக்கான். இங்கே பாருவேன், 4 பேரும் ரொம்ப நல்ல பசங்க, நல்லா சொத்து இருக்குது, நல்ல வசதி, நல்லா பார்த்துப்பாங்க. இவன் இந்த பையன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறாங்க. நீ தானே சொல்லுவேன், நான் கட்டினா போலீஸை தான் கட்டுவேன், போலீஸாக இருக்காண்டி இவனை கம்மனு கல்யாணம் பண்ணிக்கோ சரியா, அழகாக இருக்கான் பார்த்தில. நீங்கள் இப்படியே சைலண்ட்டாக இருக்கீங்க அம்மாவை பார்த்துட்டு, அழகாக இருக்கான்ல கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு போகிறாங்க. ஆரம்பங்களை பார்த்துட்டு என்னடி நடக்குது, அமைதியாக இருமாம்மா, வேறு ஏதாச்சும் கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு அந்த 4 ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு ரூமுக்கு போயிட்டீங்க. யாராச்சும் ஒருத்தர் ஓகே சொல்லிட்டாலும் பரவாயில்லம்மா, நல்ல பசங்க, அது என்னவோ உண்மைதான். ஆமாம் உங்கள் மாமியை கூட சொல்லிச்சுல ரொம்ப நல்ல பசங்கன்னு. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா பேசிட்டு உட்காந்துருக்காங்க. ஆரம்புக்கு புரியல, என்னடா திடீர்னு இந்த டாப்பிக்கில் கொண்டு அது கல்யாணம் என்ன சொல்லாமல் வேறு யாரையும் சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு அவனுக்கு. ஆரம்பனால சாப்பிடவே முடியல. ஆரம் சாப்பிட்டே யோசிச்சுட்டு இருக்கான், என்ன சடனாக ஃபோட்டோலாம் கொண்டு வந்து காட்டுறாங்க, எவ்வளோ நாளாக உனக்கு தான்பாங்க, நானும் அவ்வளோ கூட லவ் தானே பண்ணிகிட்ருக்கோம், இவங்கக்கிட்ட சொல்லலைங்கிறதுக்காக லவ் பண்ணலன்னு ஆயிருமா, இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் யோசிச்சிட்டே இருக்கான். சரி நைட்டு என்னன்னு வந்து கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் முடிவு பண்ணிட்டேன், வாமா போகலாம், சாப்பிட்றாங்கல்ல போதும் வாமா போகலாம், சரி வாணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆரம்பை கூட்டிகிட்டு கிளம்பி போயிருப்பாங்க. ஆரம் வீட்டுக்கு போய்ட்டு அவங்க அம்மா இறக்கிட்டு பெட்டில் போய் அமைதியாக கொஞ்ச நேரம் படுத்துருக்கான். ஏன் எனக்கு வேலை செய்யணும் மாப்பிள்ளை பார்க்குறாங்க, நான் இருக்கேன்ல, அவள் உனக்குன்னு சொல்லிட்டு இப்போ என்னடா இப்படி பண்ணுறாங்க, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் யோசிச்சுட்டே படுத்திருப்பான். அதுக்கப்புறம் எந்திரிச்சு எப்பவும் போல் ஏணியெல்லாம் போட்டு ஏறுறான். ஏறிட்டு டோரை இழுத்து ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஆரம்புக்கு ஷாக்காக இருக்குது, ஏன்னா எப்போவுமே இந்த ஜன்னலை நீங்கள் லாக்கே பண்ண மாட்டீங்க, ஏன்னா இதில் தான் அடிக்கடி ஆரம் வருவான், பட் இதை லாக் பண்ணி வச்சுருக்கீங்க. வயன் அப்படி சொல்லிட்டு ஜன்னலை லாக் பண்ணுறேன், ஜன்னல் ஓப்பனே ஆக மாட்டேங்குது. 10 நிமிஷம் லாக் பண்ணியிருப்பான் பொறுமையாக. அதுக்கப்புறம் அவன் ஃபோன் எடுத்து டக்குனு உங்களுக்கு கால் பண்ணுறான். நீங்கள் ஃபோனே அட்டன் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஆரம்புக்கு ஒன்றும் புரியல, விடாமல் கால் பண்ணிட்டே இருந்திருப்பான். 200 மிஸ்டு காலாச்சும் பண்ணியிருப்பான். கடைசியாக ஆரம் டென்ஷன் ஆகி இறங்கிட்டு அந்த ஏனையெல்லாம் எடுத்து வச்சுட்டு அவன் பாட்டு கிளம்பி வீட்டுக்கே போயிட்டான். நீங்கள் பொறுமையாக எட்டி பார்க்குறீங்க, ஆரம் வந்து போயிட்டு இருந்திருப்பான். போய் தொலை சும்மா சொல்லிட்டு நீங்கள் பாட்டு போய் சைலண்ட்டாக படுத்துட்டீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு ஆரம் சரி சாப்பிட வரப்போ பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாகவே வந்திருப்பான். என்னடா இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டு நான் சமைச்சே முடிக்கல, சொல்லியிருக்கலாம்ல. இல்லைக்கா நீ பொறுமையாகவே சமை அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் சைலண்ட்டாக சோஃபாவில் வந்திருக்கான். இப்போ தான் ஜேகே முழிச்சே வரான். ஒரு கப் காஃபிம்மா. மாமா எப்போ வந்தீங்க? இப்போ தான்டா. என்னம்மா காலையிலே கிளம்பி வந்திருக்கீங்க, ஏதாச்சும் முக்கியமானதா? அப்போல்லாம் இல்லை, சும்மா தான் வந்தேன். சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு என்னம்மா மாமா கல்யாணம் 6:30க்கே வந்திருக்கு, தெரியலடா, யூனிஃபார்ம்லாம் போட்டு கிளம்பி வந்திருக்கான் பாரு, ஏன் இன்றைக்கி எதுவும் இல்லையா? இல்லைம்மா நேற்று கேஸை நேற்றே முடிச்சு விட்டுட்டோம், அவனுக்கு கொண்டு போய் நாங்கள் கரெக்டாக இதெல்லாம் ப்ரொசீஜர்லாம் பண்ணி முடிச்சிட்டோமே, என் வீடு பற்றி இன்றைக்கி நாங்கள் போகவே வேணாமே. இன்றைக்கி சும்மா எப்பவும் போல் போய் நெக்ஸ்ட்டு இதை எடுத்து பார்க்குறது தான், அதுக்கெல்லாம் இவ்வளோ சீக்கிரமாக போக வேணாமா? தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த காஃபி அப்படி சொல்லிட்டு அவன் காஃபி வாங்கிட்டு போய் திருப்பி ஒன்று ஆரம் கொடுக்குறான். தேங்க்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் வாங்கிட்டு சைலண்ட்டாக உட்காந்துருக்கான். ஆரம் நீங்கள் வருவீங்கன்னு பார்த்து டைம் ஓடி திருப்பியும் போய் அவங்க அம்மா கூப்பிட்டு வந்திருப்பான். மணி 9:30 ஆயிடுச்சு. சரி மாமா நான் போயிட்டு வரேன். சரிடா அப்படின்னு ஜேகே கிளம்பி போயிருப்பான். ஏண்டா ஆரம் உனக்கு டைம் ஆகலையா? ஆகுதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் வந்து அப்படியே பொறுமையாக உட்காந்துருக்கான். உனக்கு இதே வேலையாக போச்சுடா, எப்போ பார்த்தாலும் நான் போட்டதை திங்காம கொள்ளாமல் வச்சுட்டு உட்காந்துருக்க, சாப்பிடு. சாப்பிட்றேக்கா அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக ஆளும் சாப்பிட்டுட்ருக்கா. அவங்க பாட்டி ஆல்ரெடி சாப்பிட்ருப்பாங்க.
ஏன்டா ஆரம் வர வர இப்படி சாப்பிட்ற? பசிக்கிறது இல்லையா? அம்மா இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் பொறுமையாக சாப்பிட்டுட்டு இருக்கான். நீங்கள் இப்போ தான் இறங்கி வரீங்க. அப்படியே அமைதியாக உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு, அப்பாடி ஒரு வழியாக என் மவளுக்கு விடிஞ்சிருச்சு. எங்கள் அம்மா பார்த்துட்டும், எல்லாருக்கும் தான் விடிஞ்சுது, எனக்கு மட்டுமா தனியாக சூரியன் எந்திரிச்சு வந்துச்சு, கம்முன்னு இருமா. உமாங்களை பார்த்துட்டு, சரி சரி 4 பேர்லாம் யாரை பிடிச்சிருந்துச்சி? ஆரம் டக்குன்னு அக்கா திரும்பி பார்த்து முறைக்கிறான். புந்தாண்டி சும்மானே இருக்க மாட்டா போல அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஆரம்க்கு. ஆரம்க்கு உங்கள் அம்மா கேட்டது செம்ம டென்ஷன் தான், முறைச்சிட்டு உட்காந்துருக்கான். எங்கள் அம்மா கிட்ட வந்துட்டு, நான் கட்டினா போலீஸு தான் கட்டுவேன். அப்படி எப்படி ஆரம்பம்மான்னு சொல்லிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பம் மூஞ்சி பார்த்துட்ருக்கான். ஸோ எனக்கு இந்த போலீஸ் ஓகே. ஐயோ அழகாக இருக்கான் பாரு, ஜிமின் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அவளுக்கு ஜிமினை தாம்மா பிடிச்சிருக்கு. ஆமாம்மா அழகு பத்த பையன் மாதிரி இருப்பான், அம்பிட்டு அழகாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஜிமினை புகழ்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆரம்பம் உட்காந்து ஷாக்காக பார்க்குறாங்க. நீ பார்த்துட்டு ஜிம் மாமாட்ட நான் 2-3 தடவை பேசியிருக்கேன், மாமா நல்லா பேசும், எனக்கு மாமா ஓகே தான். ஜிமின் மாமா வந்து போலீஸாக இருக்கும்போது யார் வேணான்னு சொல்லுவாள், நான் ஜிமின் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு ஓகே தான், அப்பாட்ட சொல்லிடுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. டக்குன்னு ஆரம்பம் கையை பிடிச்சிட்டு, அப்போ எனக்கு என்ன மாமா உனக்கு? மாமாவுக்கு 2 இட்லி வை. மாமா இட்லி தான் கேட்குறாரு போல. நீயும் நாளைக்கு எத்தனை வருஷமாக லவ் பண்ணிகிட்ருக்கோம், அசால்ட்டாக ஜிமினை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டுருக்க. உங்கள் அம்மா பாட்டியெல்லாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. 5 வருஷம் ஆச்சுட்டு நான் லவ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி ஒருத்தங்காட்டி இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டுருக்க. அப்போ நான் உனக்கு தான் இப்போதைக்கு கல்யாணம் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லைல்ல மாமா, எனக்கு தான் கல்யாணம் பண்ணணும்னு தோணுது. நான் சரி ஜிமின் மாமா தானே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். மாமா நீ கல்யாணம் பண்ணிக்கோ படிச்சுக்கோன்னு சொல்லியிருக்கு. நான் மாமானை கல்யாணம் பண்ணிட்டு படிக்கிறேன், நீ இப்போ கம்பெனின்னு ஒரு 4 வருஷம் ஒர்க் பண்ணு, அப்புறம் நல்ல பொண்ணாக பார்த்து நீ பொறுமையாக கூட கல்யாணம் பண்ணிக்கோ. எனக்கு இப்போ எங்கள் மாமானை கல்யாணம் பண்ணணும் அவ்வளோதான். ஆரம் டக்குன்னு உங்களை இழுத்து அப்படியே உங்களை இப்போ அப்படியே வெயிட் பண்ணியிருப்பான். உங்கள் ஃபேமிலி அப்படியே ஆள் பக்கத்தில் உங்கள் அப்பாவை வீட்டில் இருந்திருப்பாரு, அவரும் பார்த்துட்டாரு, எல்லாம் ஆள் பார்க்குறாங்க. வாயிலேருந்து இன்னொருத்த பேர் வந்துச்சு, அவ்வளோதான் லிப்ஸு ஞாபகம் வச்சுக்கோ, அம்மா எல்லோரும் இருக்காங்க அப்படி சொல்லி நீங்கள் டக்குன்னு ஆரம்பம் தலையிருப்பீங்க. ஆரம்பம் அப்படியே பார்க்குறாங்க. அம்மா பார்த்துட்டு கல்யாணம் வேணும்னா வேணும்னு கேட்டிருக்கலாம், இப்படி 50 பேருக்கு முன்னாடி வேணாண்டா ஆரம் மாமாலாம் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தலையை செஞ்சுட்டே போகிறாங்க. உங்கள் பாட்டி எழுந்திரிச்சிட்டு, ஏண்டா அதுக்கு அம்மா நீ எனக்கு கல்யாணம் பண்ணி வைன்னு என்கிட்ட சொல்லலாம்ல, என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எழுந்திரிச்சு போயிருப்பாங்க. உங்கள் அப்பா வந்த வாரத்தில் சரட்டுன்ற ரூம்குள்ளே போயிருப்பார். உங்களுக்கு ஐயோ மாமா, சரி விடு இப்போ தெரிஞ்சுக்கிட்டாங்களே கல்யாணம் பண்ணிக்க சொல்லு. நான் தான் சொல்லணுமா? ஏன்னு சொல்ல மாட்டியா? நான் தான் உனக்கு ப்ரப்போஸும் பண்ணணும், நான் தான் உனக்கு அடிக்கடி ஐ லவ் யூ சொல்லணும், எல்லாமே நான் தான் பண்ணணுமா? ஏன் நீ எதுவும் பண்ண மாட்டியா? சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் டக்குன்னு போய் 3 பேர்த்தையும் கூப்பிட்டு வந்து உட்காரிச்சிட்டு, நானும் வேணா 5 வருஷமாக லவ் பண்ணிகிட்ருக்கோம், எனக்கும் வேணா கல்யாணம் பண்ணி வைங்க. உங்கள் அப்பா பார்த்துட்டு, இதை கேட்க உனக்கு இத்தனை வருஷம் ஆச்சாடா? ஆரம் அப்படியே எங்கள் அப்பா பார்த்துட்டு, இல்லைம்மாம்மா அவள் படிக்கணும்ல. படிக்கணும் தான். அப்போ நான் எப்படி தானே 2 வருஷம் வெயிட் பண்ணுமே. இல்லை போதும் இப்போ வேறு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையாக இருக்குது, நான் போய் ஜிமினை கல்யாணம் பண்ணுறேன்றா. இல்லைம்மாம்மா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். சரி அப்படி சொல்லிட்டு உங்கள் அப்பா ஓகே சொல்கிறாரு. உங்கள் அம்மா பார்த்துட்டு, வாயிலேருந்து இந்த ஓகே வாங்குறதுக்காக நான் என்னென்ன பண்ண வேண்டியது இருக்குது அப்படி சொல்லிட்டு ஆரம்பி பார்க்குறான். ஆமாம் நீ தான் ஓகே சொல்ல மாட்டேங்கிறா, அம்மா கொடுத்த பிளான் தான், இப்படி ஃபோட்டோ காட்டினா உடனே ஓகே சொல்லிடுவாங்க. பரவாயில்ல மம்மி நீ நல்லா பிளான் பண்ணுற. உங்கள் பாட்டி சிரிக்கிறாங்க, நீங்களும் சிரிக்கிறீங்க, ஏன்னா உங்களுக்கு தெரியும் இங்கே பிளான் இதான்னு. முடியும் உங்கள் எல்லாத்தையும் பற்றி முறைச்சிட்டு, ஷோ நான் படிப்பை முடியட்டும். சரி மாமா நீ படிப்பை நான் முடிகிற வரைக்கும் நீ வெயிட் பண்ணு, நான் ஜிமின் மாமா கல்யாணம் பண்ணிட்டு 2 வயசில் யாரும் உங்களை முறைச்சிருப்பானுங்க அப்படியே சொல்ல வந்தால் கூட வாய முட்டிங்க. என்னது ஒன்றும் இல்லை மாமா நம்ம இப்பயே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு மூஞ்சமா டெரராக வச்சுருக்கான். சரி கோல் பண்ணாத. உங்கள் அம்மா பார்த்துட்டு, எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம 2 பேரும் நவுந்து போகிறதுன்னு நினைக்கிறேன், ஏங்க நீங்களும் ஓடிடுங்க போயிடுவோம், அவங்களே இருந்துட்டு போட்டோம் அப்படி சொல்லிட்டு எல்லாம் சிரிச்சிட்டே போயிருப்பாங்க. நீங்கள் போமாம்மா எல்லாரும் என்னால் எனக்கு கலாய்க்கிறாங்க. சரிவா அப்படி சொல்லிட்டு ஆரம்பி இழுத்து ஹக் பண்ணிட்டு, லவ் யூடா மாமா. சரி போயிட்டு வரேன். போயிட்டு வரேன். போயிட்டு வரேன்டி போயிட்டா. சரி அப்படி சொல்லிட்டு கிளம்பி போயிருப்பான். அதுக்கப்புறம் என்ன செம்ம ஜாலியாக உங்கள் மேரேஜும் நடந்து முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி வந்துட்டு உங்களுக்கு ஆரம்பக்கான ரிசப்ஷன் வச்சுருக்காங்க. அம்மா கால் வலிக்குது மாமா, இன்னொரு 1/2 hour ஆகுண்டி எப்போ இருந்தாலும். ஆமாம் சரிவா நம்ம போய் கீழே போய் நின்றுக்கலாம், அப்படின்னா நம்ம நடந்தாலும் உட்காந்துக்கிட்டாலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரியா? சரி நாங்கள் கீழே இறங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜில் இருந்தவங்கள்ட்ட சொல்லிட்டு டக்குன்னு உங்களை கூட்டிகிட்டு கீழே வந்திருப்பான். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு கொஞ்சம் பெரிய ஆஃபீஸர் போல. ஆமாம் சார். சரி வர போலீஸ்காரனுக்கு பொண்ணு கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்கு சிரிச்சிட்டேன்னு. எனக்கும் அப்படி தான் சார் இருந்திருக்கும் எங்கள் அக்கா பொண்ணு இல்லைனா.
ஓ! அக்கா பொண்ணா? ஆமாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் பேசிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா வந்து ஆரம்கிட்ட பேசிட்டே இருக்காங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் தள்ளி நிற்கிறீங்க. ஆரம் அவங்க கையை அவ்வளோ டைட்டாக ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க 2 பேர் ஹேண்டும் ஹோல்டிங்லேயே தான் இருக்குது. பட் கொஞ்சம் தள்ளி நிற்கிறீங்க. ஆரம் உங்களை பார்த்துட்டு பேசு பேசு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சைலண்டாக நின்றுட்டுருக்கீங்க. ஆரம் பேசிகிட்டே வந்து அப்பப்போ உங்களை திரும்பி பார்க்குதுன்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சிட்டே நிற்கிறான். உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அதுக்கப்புறம் ஃபுல்லாக அந்த ஃபங்க்ஷன் ஃபுல்லாக ஆரம் கூடயே நீங்கள் இருந்திருப்பீங்க. உங்கள் அம்மா உங்கள் பாட்டி பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஆரம் இன்னும் ரொம்ப நல்லா பார்த்துப்பான் போல். நல்லாங்கிறத தாண்டி ஏண்டி அங்கே பாரு உன் பயலை. அப்போ தான் உங்கள் பாட்டி பார்த்துருப்பாங்க. உங்கள் ஹேண்டை ஹோல்ட் பண்ணி பிடிச்சிருக்கான். பிடிச்ச கையை விடலை போல். ஆமாம், ஸ்டேஜில் ஏறுறதுக்கு முன்னாடி அவள் கையை பிடிச்சான். இன்ன வரைக்கும் அவள் கையை விடாமல் பிடிச்சே வச்சுருக்கான் பத்திரமா. இப்படி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கிறதுலாம் ரொம்ப லக்கி தெரியுமா? அவ்வளோ சேஃபாக இருக்கும். ஆரம் கூட இருந்தால் அவளுக்கு அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே முடிஞ்சிருக்கும். ஸோ ஃபங்க்ஷன்லாம் முடிச்சு நேராக ஆரம் வீட்டுக்கு தான். உங்களுக்கு செம்ம டயர்டாக இருக்கும். நீங்கள் படுத்திருப்பீங்க. ஆரம் தான் காலம் கேட்டுட்ருக்கான். அவன் பரவாயில்ல மாமா, பரவாயில்லடி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் காலம் கேட்டுட்ருக்கான். நீங்கள் ஆரம் பார்த்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் உங்கள் கார் வந்தாலும் நீங்கள் இறங்கி போனாலும் எல்லோரும் உன்னை பார்த்து பயப்படுவாங்க. ஏன்னா ஆரம் அவ்வளோ டெரராக இருப்பான். ஆனால் என் புருஷங்க காலம் கேட்டுட்ருக்கான்ல, நீங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருந்திருப்பீங்க. ஆரம் வீடியோ பார்த்துட்டு பொண்டாட்டி காலம் பிடிக்கிறதுல ஒரு தப்பு இல்லை, பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலம் கேட்டுட்ருக்கான். உன்ன மாதிரி புருஷன் கிடைச்சா போதும், ஒவ்வொரு பொண்ணும் தெய்வமாக ஃபீல் பண்ணுவாங்க. சொல்லிட்டு அவங்க ஹேண்டை ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க. யாரும் வந்து டெக்னோ ஹக் பண்ணியிருப்பான். லவ் யூடா அப்படி சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே படுத்து தூங்கியிருப்பீங்க. அப்படியே 2 டேஸ் போயிருக்கும். இன்றைக்கி வந்து உங்களுக்கு காலேஜ் ஓப்பனிங். யாரும் உங்களை பார்த்துட்டு நெத்தியில் குங்குமம் வைக்க மாட்டியா? வைக்க மாட்டேன் மாமா. யார் மாமா இப்போ போய் காலேஜில் குங்குமம்லாம் வச்சுட்டு போகிறான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாலியை வேறு உள்ள முறைச்சிட்ருக்கேன். என்னடி சுடிதாருக்குள்ளே தாலியை வைக்கிறேன்? நீங்கள் ஆரம் பார்த்துட்டு என்ன பண்ண சொல்கிற? தாலியை வச்சு இப்படி இப்படி மட்டும் இப்படி எப்படி சொல்லிட்டு நல்லா தாலி வெளியே தெரிகிற மாதிரி எடுத்து விட்டான். மாமா இவன் இப்படியாச்சும் போட்டுக்கொடி. நீங்கள் பார்த்துட்டு இது எங்கடா மறைஞ்சிருக்கு பேச்சு போட்டுக்கொடி. அப்படியே அப்பாவி மாதிரி கேட்குற. போமாம்மா அப்படி சொல்லிட்டு திருப்பி தாலியை வைக்கிறீங்க. என்னடி ஆமாம், தங்கத்தில் மாத்திரம் வச்சு சரி ஒரு செயின் மாதிரி மாற்றி அப்படி தாலியை போட்டுக்கலாம். இது இன்னும் மஞ்சள் கயிறுலேயே இருக்குது மாமா. இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ தான் யாருக்கும் தெரியாது. என்னடி கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறது? ஆமாம், நான் செகண்ட் இயர் தான் போகிறேன். ஸோ யாருக்கும் தெரிய வேணாம். என்னடி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் உங்களே பார்த்துட்ருக்கான். அடுப்போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் தலையை சீவ போகிறீங்க. ஆரம் சீப்பை கொடு, நான் சீவிடுறேன் பொடி எப்படி சொல்கிறீங்க. ஆரம் வந்துட்டு சீப்பாங்களுக்கு தலை சீவிட்டுருக்கான். நிஜமாக தாலியை மறைச்சிப்பியான் அப்புறம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆரம் தலையில் ஹேர் ஸ்டைல் வைக்கிறான். மாமா இந்த ஹேர் ஸ்டைல் இப்படி லைட்டாக சொல்லிட்டேன். சரி இங்கே வச்சு கிளிப்பு குத்து. மாமா ஏன்டா மூஞ்சி இப்படி வச்சுருக்க அப்படி சொல்லிட்டு உங்கள் தலையை தூக்கி அப்படியே ஆரம் பார்க்குறீங்க. லவ் யூடா. சரி என்ன ட்ரெஸ் போடுறேன்? அதான் போட்டேன். நீ சுடிதா. என்னடா அப்படி பார்க்குறா? என் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாகவே போடலாம். நீங்கள் ஆரம் பார்த்துட்டு எதுக்கு மேட்சா? நம்ம கல்யாணம் ஆகிடுச்சு. 2 பேர் டெய்லி மேட்சுக்கு மேட்சாக தான் போடணும். நீங்கள் ஆரம் பார்த்துட்டு ஓஹோ சாருக்கு இப்படி வேறு ஆசை இருக்குது. இல்லை சொன்னேன் ஆசை இருக்குன்னா இப்படி போடணுண்டி எனக்கு ஆசை இருக்குடின்னு சொல்லு சரியா? இப்படி மறைக்காத. ஆமாம், எனக்கு நானும் டெய்லி மேட்சாக ட்ரெஸ் பண்ணணும் அதான் ஆசை. சரி வா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வந்து ஆரம்பு ஷர்ட் எடுத்து கொடுக்குறீங்க. என்னடா பார்த்துட்டே இருக்க, போடுமாம்மா. இது அப்புறம் யார் போட்டு விடுவான்? சரி போட்டும் விடணுன்னு ஆசையா? ஆனால் மழை டிங்கி டிங்கின்னு சொல்லி தலையாடுறான். நீங்கள் ஆரம்போட ஷர்ட்டை கழட்டிட்டு திருப்பி அவனுக்கு அந்த ஷர்ட்டை போடுறீங்க. ஆரம் கையில் வந்து அவங்க ஹிப்பில் இருந்திருக்கும். அவன் அப்படியே அவங்க டாப்பை தூக்குறான். அவனுக்கு என்ன பண்ணுறான்? ஆரம் வந்து அப்படியே உங்களை கை தூக்க சொல்லி மொத்தமாக டாப்பை அவுத்து போட்டுட்டு என்னமாம்மா காலையில் இருக்கு மாமா. அது 2 நாளாக டயர்டாக இருக்கும் விட்ட இன்னைக்கு காலையிலே ஒரு மாதிரி இருக்குது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் டக்குன்னு கிட்டே இழுக்கிறான். காலேஜ் போகணுண்டா ஃபர்ஸ்ட் டேடா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்ப தள்ளுறீங்க. ஆரம்பம் கிட்ட வந்து அப்படியே உங்களை பெட்டில் போட்டானா. ஸோ இதுக்கு மேலே வந்துட்டு டெலிகிராம் சேனலில் வரும். ஸோ அங்கே பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி அங்கே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் செம்ம டயர்டாயிடுச்சு. நீங்களும் ஆரம் பார்க்குறீங்க. மதியம் 2 மணி. வலிக்குதுடா. சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் வந்து உங்களை எழுப்ப ட்ரை பண்ணுறேன். கரெக்டாக பார்த்தா உங்கள் ஃபோன் சைலண்டில் இருந்திருக்கும். லைட்டாக வந்துட்டு அதில் எதுவும் ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி இருக்குது. என்ன தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் எடுத்து பார்த்தா உங்கள் ஃபோன் தான் உங்கள் அம்மா கால் பண்ணிகிட்ருக்காங்க. அம்மா என்ன இத்தனை தடவை கால் பண்ணிக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிட்டு சொல்லுக்கா. நீ ஸ்டேஷன் போலியாடா? இல்லை நான் போகல. என்னாச்சு? இல்லைடா எனக்கு காலையில் நான் சாப்பாடு டிஃபன்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் திரும்ப டிஃபன் பாக்ஸ்லாம் எதையுமே எடுக்க வீட்டுக்கு வரல. அதான் சரி அப்படியே போயிட்டாலான்னு கேட்கலான்னு நினச்சி கால் பண்ணால் எடுக்கவே இல்லை.
அதான் என்னன்னு சொல்லி திருப்பி திருப்பி கால் பண்ணேன். நானும் அவளும் தான்க்கா வீட்டில் இருக்கோம். ஐயோக்கா, அம்மாவுக்கு சாப்பாடு ஏதாச்சும் உனக்கு அம்மாவுக்கு சாப்பாடுன்னு சொல்லி ஞாபகம் வந்துச்சு. காலையிலே அம்மா கால் பண்ணாங்க ஜேகே வர சொல்லி. ஜேகே வந்து கூட்டிகிட்டு வந்தான். என்னன்னே தெரியல. பொதுவாக நீ தானே கூப்பிட்டு வருவ. சடனாக ஜேகே வர சொல்லியிருந்தாங்க. நீங்கள் அவனை பார்த்துட்டு பாட்டி கீழ்ச்சி போ அமைதியாக வரு. அம்மா கையை வச்சுட்டு அமைதியாக திருடும். உங்க என்னடா பண்ணுற அப்படின்றீங்க. உங்கள் அம்மா கேட்குதுங்கம்மா. சரி ஆரம், நான் ஃபோனை வைக்கிறேன், நீங்கள் ஃபஸ்ட்டு தானே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் பண்ண வச்சிட்டோம். அம்மா கேட்டுருச்சு போல. எதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் அப்படியே டக்குனு மேலே வரும். அம்மா வேண்டாம், ஆல்ரெடி வலிக்குதுடா, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ ஹாப்பி என்டிங். ஆரம் பயாஸ்லாம் இருந்தீங்கன்னா அப்படியே ஒயின் ப்ரெக்னென்ட் ஆகிற மாதிரி, குழந்தைய பிறக்கிற மாதிரி அப்படி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஒரு எண்டிங்காக இருக்கும். ஓகேவா? ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஹாட் அண்ட் சீன் பிடிக்கும்னா டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பிடிக்கும்னா மட்டும் பாருங்கள், இல்லை பிடிக்கலன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா ஐடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இன்ஸ்டாவில் தாராளமாக நம்ம பேசலாம். டெலிகிராம் சேனல் லிங்க், வாட்ஸ்அப் சேனல் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் பண்ணி அங்கேயும் சப்போர்ட் கொடுங்க. பாய், லவ் யூ.